ஹாய்டா, இட்ஸ் கியூட்டிஃபிக்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் வித் கூல் ப்ரொஃபஸர். இது நுகாவோட ஸ்டோரிடா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கான ஸ்பெஷல் ஒன் ஷாட். எஸ், கியூட்டிஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னால் நம்பவே முடியல. சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உட்காட்ட சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. பாப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒய்டி பார்ட்னராக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சொன்னா, இந்த கியூட்டிஃபிக்ஸ்க்கு ஒய்டி பார்ட்னர்லாம் யாருமே கிடையாது, ஓனர்ஸ் மட்டும்தான். அது நீயும் நானும் மட்டும்தான். பார்த்துக்கலாண்டின்னு சொல்லிட்டு அந்த பார்த்துக்கலான்ற வார்த்தை தான் இங்கே வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் எனக்கு இன்ட்ரூவ் பண்ணி வச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த கியூட்டியோட ஹாப்பினஸ் குட்டீஸ் மட்டும்தான். உங்களோட ஹாப்பினஸாகவும் இந்த கியூட்டி இருக்க ட்ரை பண்ணுவேன். போதும், ரொம்ப பேச வேணாம், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்கடா. அம்மா, என்ன இது? அந்த தண்ணி அங்கே போய் ஊற்றிட்டு வாடி. என்ன அது? அந்த வயசு புள்ளைய நீ வேலை வாங்குற? ஆமாம், பெரிய வேலை வாங்கிட்டேன். போய் ஊற்றிட்டு வா. ஹை குட்டி குட்டி குட்டி. ஏய் திக்கி, என்ன ட்ரெஸ்ல அப்படி நினைஞ்சிருக்கு? அம்மா பாத்ரூம் குட்டுச்சா, அப்படி மேலே ஊட்டிக்கிட்டா. அது அது வேணா, நீ குடு. என்ன குடு? நானும் அது வாங்கிட்டு வரல. நீ போய் சொல்ற. நீ எப்பயுமே ஸ்கூல் போயிட்டு வரப்போ எனக்கு சாக்கி வாங்கிட்டு வரல. குடு என் சாக்கிய. சிக்கி, எல்லாம் நான் புத்தி கேட்குறல. இந்த புரி. ஹை கிரிக்கெட் எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும், அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் சிக்கி. அப்படியா? கீழே உட்காரு குட்டி. என்ன சிக்கி? கை காட்டு. நீ எனக்கு சாக்லேட் கட்டல, அதான் உனக்கு இது. இங்க பாரு, இன்னும் சிவப்பு கயிறு இல்லை, ரெட் கயிறு. இதை நீ வந்துட்டு கழட்டவே கூடாது, சரியா குட்டி? இது இந்த சிக்கியோட ஞாபகம். எனக்கு கழட்டக்கூடாது. பிங்கி ப்ராமிஸ் பண்ண. சரி, பிங்கி ப்ராமிஸ். இப்போ ஸ்டார்டிங்கு நீங்கள் தான் பரப்பரன்னு காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க. அம்மா, என் வாட்டர் பாட்டில் எங்கம்மா? டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? ஐயோ, இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வேற லேட் ஆயிடுச்சு. வைனு, வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் டேபிள் மேல எடுத்து வச்சிட்டேன். நீ முதல்ல கிளம்பி சீக்கிரம் வாடி. வரம்மா. எதுக்கு நீ கத்துற? இதெல்லாம் நானே பண்ணிப்பேன். தானா மினிக்கு தாயார் தேவையில்லடி. உன்னோட இந்த கருத்தெல்லாம் நான் ஈவினிங் வந்து கேட்குறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு காலேஜுக்கு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே ஓடுறீங்க. அப்படியே போய் பஸ்ஸை ஓடி போய் பிடிச்சிடுறீங்க. அப்பாடா, ஏறிட்டு அண்ணா ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணா. அப்படியே டிரைவர் கொஞ்சம் ஸ்பீடாக போக சொல்லுங்கண்ணா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. டேரு கண்டக்டர் தான் மேலே கிளி பார்க்குறாரு உங்களை. என்னண்ணா பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, டிக்கெட்டை பிடி. அண்ணா அப்படியே டிரைவர் கொஞ்சம் சொல்கிறேன். அலங்கத்தில் இனினே வருதுங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு உங்கள் வாட்ச் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஃபைனலி பஸ் உங்கள் ஸ்டாப்புக்கு வந்துடுது. அப்படியே குடுன்னு இறங்குறீங்க. கையில் பேக்கை பிடிச்சிட்டு, ஒரு கையில் நோட் புக்ஸ்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஓடுறீங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அப்படியே போயிட்டு ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிக்கிறீங்க. அச்சோ, சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து அந்த நோட் புக்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு சாரி, சோ சாரி. ஓகே, நீங்க அப்படியே அங்கேருந்து ஓடிடுறீங்க. புரிய கடைசி நிமிஷத்துல காலேஜோட கேட்டுக்குள்ள போயிடுறீங்க. கரெக்டா உங்க ஃப்ரெண்டு பப்ளி அப்படியே வந்து உங்க ஷோல்டர்ல கை போடுறா. அப்படியே திரும்பி அவளை முறைக்கிறீங்க. கையை போட்டேன்னு வச்சுக்கோங்க, கையை வெட்டிடுவேன். ஏய் சில்லி, எதுக்கடி இப்போ இப்படி கோவப்படுற? பின்ன நீ தானே வந்து பிக்கப் பண்ணும். காலங்காத்தால லேட்டாக கிளம்பி பஸ் ஏறி வரத்துக்குள்ள எவ்வளோ லேட் ஆச்சு தெரியுமா? ஓடி ஓடி வந்துண்டி. ஏய் சில்லி, இப்போ எது கத்துற? காலைன்னு உன்னை நாளை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்டி. நாளந்தா? அப்போ இன்னைக்கு நான் வந்தல அதுக்கு. இன்னைக்கு நீ வந்ததுக்கு நான் வேணா கேன்டீன் செலவை ஏற்றுக்கிறேன்டி. உண்மையா ஏற்றுப்பியா? ஏற்றுக்கிறேன்டி. எதுக்கு இப்படி பார்க்குற? ஏற்றுப்பல. சில்லி, நீ என்னடி என் கனவு கண்ணு சிம்பு மாதிரி இப்படி மாற்றி பேசுகிற? இல்லடி பப்ளி, நம்ம காசில் சாப்பிடும் போது கொஞ்சமாக தான் சாப்பிட தோணும். ஆனால் இதே நம்ம ஃப்ரெண்டு காசில் ஆட்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நிறைய சாப்பிட்லாம். அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி ஓடி போக இந்த பக்கம் பப்ளி அப்படியே பார்க்குறா. போச்சு, இன்னைக்கு என் பர்ஸு காலியாக தான் வீட்டுக்கு போகிறேன். இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு தான் போறீங்க. கிளாஸ் ரூம்ல போய் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. பப்ளி மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட். அவ கூட நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவளை தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, பப்ளி இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டேடி, நம்ம எவ்வளோ கனவு கண்டோம் இல்லடி கண்ட. ஏன்டி என்னடி
நான் பாட்டுக்கு 7 ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலான்னு அவளே தூக்கிட்டு வந்து நீ எங்கடி உட்கார வச்சிருக்க பயாலஜி குரூப்ல. எனக்கு இதுல போட்ட நமோசம் தெரியாது அட்ட நமோசம் தெரியாதுடி, நான் என்னடி பண்ணுவேன். பப்ளி அதான் இந்த வைன் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன்டி எல்லாத்தையும். நீ இருப்படி நான் இருப்பேனா? இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டு எனக்கு பதில் சொல்ல தெரியாதுடி. 2 பேர் போய் சார்ட் அடிச்சிட்டு இருக்கா. கிளாஸ்ல இருக்க எல்லாரும் அப்படியே எந்திச்சு நிக்கிறாங்க. எந்திச்சு நின்னு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல, நீங்களும் பப்ளியும் இப்பதான் கான்சியஸ்க்கு வந்து அப்படியே எந்திச்சு நிக்கிறீங்க. நீங்களும் அப்படியே குட் மார்னிங் சொல்ல 2 பேரும். அப்படியே ஒரு வாய்ஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்ல, ஸோ எல்லாரும் அப்படியே உட்காடுறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஐ எம் பார்க் ஜிமின், பயாலஜி ப்ரொஃபஸர். இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜிமின் தான் அப்படியே புக் எடுத்து சாப்டர் 2 திருப்பிட்டு இருக்க. ஒரு பொண்ணு தான் அப்படியே போய் எழுந்து நின்று, சார் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஏன் சார் சாப்டர் 2 எடுத்துட்டு சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் நடத்தலாமே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே சார் அப்படின்னு கேட்க, ஜிமின் அப்படியே உனக்கு அந்த டாபிக்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபல் நம்ஜன் முன்னாடி உன் பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றியா? சார் அது கெட் அவுட். சார் சாரி. புரியல, வெளியே போன்னு சொன்னேன். அப்படியே ஜிமின் சொல்லிடா. அந்த பொண்ணு அப்படியே தலை கீழே குடிச்சிட்டு வெளியே போய் நிற்கிறா. ஜிமின் அப்படியே திரும்பி எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அதர்ஸ்? நோ சார் நோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாம் சொல்லிடா. இப்போ ஜிமின் தான் தென் நீ ஏந்தி. சார் நான் தான் சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங்ல இருந்து படி அப்படின்னு ஜிமின் சொல்லிட. இந்த பக்கம் நீங்களும் பப்ளி தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பப்ளி தான் அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி சில்லி இப்படியே நம்ம 2 பேரும் வெளியே போயிடலாண்டி. இந்த மாதிரி ஒரு கோல்டான ப்ரொஃபஸர் கூடலாம் அகாடமிக்கு ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்க முடியாதுடி, வாடி போயிடலாம். நீங்கள் தான் அப்படியே ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க வச்சக்கன்னு வாங்காம. பப்ளி ஹேண்ட்ஸமாக இருக்காரு. எது ஹேண்ட்ஸமாக இருக்கானா? ஏய் கொலகாரமா இருக்காண்டி. என்ன சத்தவங்க எந்தி? சார் இருமல் வந்துச்சு சார். எனிதிங் எல்ஸ்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், அதர்வைஸ் கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சார், கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சிட் டவுன் சொல்கிறேன். ஸோ பப்ளி அப்படியே உட்காந்துக்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் தான் அப்படியே ஜிமினை பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கீங்க. அப்படியே பப்ளி இங்கேருந்து முறைச்சு பார்க்குறான் உங்களை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு பேர் தான் பார்த்ததும் காதலோ. இவர் பார்க்கும்போது என்னோடதுன்னு எனக்கு தோணுது, என்னவர் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லு. நீங்கள் ஜிமினே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த பீரியடும் போயிருக்கும். அப்படியே டைம் ஸ்கேப்ஸ். இப்போ ஜிமினோட கேபினில் இருக்காரு. ஸோ இப்போ கேபின் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் தான் வராரு. டே ஜிமின், அம்மா கலந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்களா, ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்க, ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு ஜங்குக்கு. அந்த டைமில் கரெக்டாக என்னது தாய்க்குள்ள ஃபோன் வச்சு எடுக்காம இருந்தா மச்ச ஜெமினி என்ன பிரச்சனை உனக்கு? இதுக்கு தாய்க்குள்ள ஃபோன் வச்சு எடுக்கவே இல்லை. சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு? இந்த மெக்கு ஊட்டிட்டு வைக்கிறேன் மெக் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜெமின் அப்படியே ஜங்குக்கு பார்த்து குட்ரா புரியுது இந்தா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு நோட்டை ஜெமின் கிட்ட கொடு. ஜெமின் அப்படியே அந்த நோட் எடுத்து மெக்கோட தலையில அடிக்கிறாரு. இப்போதைக்கு அச்சா கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? என்னது மச்சா ஜங்குக்கு இப்போதான் நான் இங்கே வந்தேன். நீங்க என்ன பேசுனீங்க, என்ன நடிக்கிறீங்க? டே மெக்கு சும்மா இதை கேட்டுட்டு இருக்கல. டே ஜிமின் என்னடாச்சு? அவங்க கால் எடுத்தாலே மேரேஜ்ன்ட்டு. எனக்கு மேரேஜில் இப்போ எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. டே ஜிமின் என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு இப்பயே 32 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணிக்காம என்ன பண்ண போற? இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா உன்னை எல்லாரும் தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்கடா. மச்ச ஜங்குக்கு இப்போ இவனை எல்லாரும் அங்கிள்னு கூப்பிட்றாங்கடா. தின் மெக்ஸோல்ல ஜிமின் அப்படியே திரும்பி முறைக்கிறாரு. டேடா பறிக்கு போனே எதுக்கு முறைக்கிறா? டே மெக்கு நான் தான் பேசிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் சும்மா. டே ஜிமின் இங்கே பாரு, அம்மா உனக்கு நல்ல பொண்ணு தான் பார்த்துருப்பாங்க. உன் வயசுக்கு ஏற்ற மாதிரியே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. நீ போயிட்டு என்னன்னு பாரு. எப்போ போகணும்? நாளைக்கு. சரிடா, அப்போ நாளைக்கு போய் நீ பார்க்குற. கூடி சீக்கிரத்தில் கல்யாண சாப்பாடு போடு. ஆமாம் மச்சே ஜிமினா, கல்யாண சோறில் கறி குழம்பு பீரும் குத்தடி வச்சுக்கோங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். ஜிமின் அப்படியே மெக்க பார்த்து முறைச்சிக்கிட்டே, காலேஜில் இருக்கோன்றத தெரிஞ்சு பேசு. டீ ஜங்குகே என்னடா தப்பா கேட்டானாப்பா? டே போய் வேலையை பாடுற மெக்கு. டீ ஜங்குகே நீங்க பாக்குற வேலை தாண்டா பிரசரி, நான் பாக்குற வேலை ஜாலிடா. நான் அங்க போய் தக்குமி தக்கடுமி அப்படின்னு ஒரு 4 ஆட்டத்தை புத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன தகச்சு போய் பார்ப்பாங்கடா. நான் அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர்டா நானே. அப்படியாடா? அப்புறம் என்ன போன ஆனுவல் டேல ஒரு டீம் 3வது பிரைஸ் எடுத்துச்சு. அடி அது ஒரு குயின் சிக்கன் குத்துட்டான். அது என்ன இந்த தடவை பாரு மொத்த பிரைஸ் தான். போடா டே போடா, பெல் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்ல. ஸோ மெக்கும் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஜிமினும் ஜங்குக்கும் மெக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அவன் கொஞ்சம் முன்ன மாதிரி இருக்கான்டா. அது காரணம் நீ தாண்டா ஜிமின்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து போகிறாரு. அப்படியே இந்த பக்கம் கேன்டீனில் பார்த்தா நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் முன்னாடி ஃபுட்டு இருக்குது, ஆனால் அதை சாப்பிடாம உங்கள் சாப்பாடு அப்படியே கோலம் போட்டுட்ருக்கீங்க. ஆப்போசிட்டில் பப்ளி உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்கா. ஒயினே அடியோ ஒயினே. ஜிமின் சார். என்னது ஜிமின் சாரா? ஏய் ஏய் எந்திரி. ஐயோ கடவுள் ஊத்துல போயிட்டாளா? ஏய் ஏ ஒயினே. என்னடி பப்ளி என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுவா லவ் பண்றேன். என்னது லவ்வா? யார? ஜிமின் சார். என்னது? போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷால் எடுத்து அப்படியே மடையில போட்டு உட்கார்றா. நீங்க அப்படியே அவளை பார்த்து பப்ளி இப்போ எதுக்கடி முக்காடு போட்டு உட்காந்துருக்க? எனது முக்காடு போட்டு உட்காந்துருக்கா? ஏய் இதோட சோழி முடிச்சுன்னு உட்காந்துருக்கேன்டி. காலங்காத்தால தாண்டி உன்னை பார்த்தேன். ஏய் அவன் சொல்லாதடி, சாருன்னு சொல்லு. ஏண்டி காலம்பரை அவரை பார்த்தடி, இப்போ உட்காந்து கோலம் புரிட்டு அவரை லவ் பண்றேன்னு சொல்ற. இந்த லட்சணத்துல என்ன வேற அவர் இவருன்னு கூப்பிட சொல்ற. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பப்ளே ஏன்ட்டு இப்படி சொல்ற? நீ தாண்டி என் லவ்வை சேர்த்து வைக்கணும். என்னது நான்? ஆமாடி, நம்ம 2 பேரும் மண்ணுக்குள்ள ஒன்று மண்ணுக்குள்ள மண் இல்லையா? ஒரு மண்ணும் இல்லடி. ஏ பப்ளி நான் உன் சில்லி தானே. ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே. பப்ளி பாருடி, இந்த சில்லிக்காக எது வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல தானே நம்ம நட்புடி. அதையே அன்னைக்கு சொன்ன நான் இப்போ வருத்தப்படுறேன்டி. போடி அப்படின்னு சொல்லி கோச்சிக்க. இந்த பக்கம் பப்ளி தான். சரி இந்தா இந்த பபிள் டீயை கூடி. ஹெல்ப் தானே பண்ணுறேன், ஆனால் ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ்லாம் கொஞ்சம் ஓவர் தாண்டி வேணும் உனக்கு. போடி. இது வேற நான் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கேனா? என்ன வேற தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என்ன அவரு? ஏய் அது அவர் இல்லடி, என்ன வருடி? ஓஹோ சரி மேம் வேற ஏதாச்சும் வேணுமா? அண்ணா 1 லிட்டர் பாயசம் எடுத்துருவாங்க, நான் குடிச்சிக்கிறேன். ஏ பப்ளி என் காதலுக்காக நீ உயிரே வெற்ற அளவுக்கு போற பாத்தியா? அது சொன்னதும் பப்ளி அப்படியே உங்களை வெக்ஸ் ஆகி பாக்குறா. பெல் அடிச்சிட்டாங்க. ஒழுங்கா கிளம்பு, கிளாஸ்க்கு போகலாம். பப்ளி நெக்ஸ்ட் பயாலஜி பீரியட் அடி. தெரியாது. என்னடி இப்போ அவர் வருவார், அவரை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. அவள் எடுப்புக்கிற. ஏய் எனக்கு ஸ்டாஃப் ரூம் தெரியாதுடி. ஏய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. இப்போ அப்படியே ஸ்டாஃப் ரூம் அங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ கேவலம் தான். அப்படியே மெதுவாக தலை எட்டி பார்க்குறீங்க. உங்களை தூக்கிட்டு இருக்கிறது பப்ளி தான். அவள் அப்படியே கீழே பார்த்துட்டியா? இறங்குடி, முதுகு வலிக்குது. ஏய் இருடி, அவர் இல்லடி. ஏய் அதான் இல்லை இறங்குடி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை இறக்கி வா. கனகனக்கிற தெரியுமாடி நீ? ஏய் சரி விரடி வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிளம்பி கிளாஸ் போயிருக்கு. இப்படியே தான் அன்னைக்கு டே போயிருக்கோம். இப்போ ஈவினிங் பப்ளிக் கூட அப்படியே ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கீங்க நீங்க. காதல் வளர்த்து என்று மினாசாரமால நானும் காதல் வளர்த்த. கண்கள் மூடி இரவு தூங்கும் போதே என் பேச்சும் தானோ கீழே வந்து என்ன சொல்லுதே என்று மினாவன் எனக்கு சொல்லுதே சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு ஸ்கூட்டி ஸ்டாப் ஆகுது. என்னடி பப்ளி? வீடு வந்துருச்சுடி, இறங்கு. அதுக்குள்ள வந்துருச்சா? எனக்கு இப்ப கெட்ட கோவம் வரும், மரியாதை இறங்கிடு. இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? சரி நான் போறேன் பப்ளி, டாடா. ஐயோ பாட்டு தப்பா பாடி டென்ஷன் பண்றாளே. போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஸ்கூட்டி எடுத்துட்டு போங்க. அப்படியே ஜாலியா நடந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளதான் வரீங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் உங்க அம்மா அப்படியே உங்களை பார்த்து வாயின வந்துட்டியா? இப்படி பாருடி, நாளைக்கு லீவ் போட்டுற சரியா? எதுக்குமா? நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறோம்டி. அவனோட பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? நான் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அதுக்கு என்னடி? இங்க பாரு, என்னையும் அப்பாவே பாரு, எவ்வளோ வயசு ஆகுதுன்னு. நீ ஏன் எங்களுக்கு லேட்டா தான் பிறந்த? உன்னை இப்படியே வச்சுட்டு இருக்கதா? அதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும். அதுவும் குட்டி ரொம்ப நல்ல பையன், அவரை நல்லா பார்த்துப்பான். என்னது குட்டி? அம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே போ. இந்த பக்கம் உங்க அம்மா வாயின நாளைக்கு போறோம் அவ்வளோதான், நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நீங்க அப்படியே பெட்ரூம்ல போயிட்டு உங்க பேகை தூக்கி போட்டு அப்படியே பெட்ல படுக்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாரையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு. நானே இன்னைக்கு தான் என் ஜிமின் சாரை பார்த்தேன். அவர் அவ்வளோ லவ் பண்ற. அவரை தவிர வேற யாரையும் இந்த வைன் பார்க்க மாட்டா. நாளைக்கு அவனை பார்த்து நோ அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் உங்களுக்கு ஜரையை அப்படியே பின்னிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு அழகான அனார்கலி போட்டிருக்கீங்க. காதில் அழகான பெரிய திம்கா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே உங்கள் அம்மா பார்த்துமா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாமா இப்போ. பையன் அமைதியாரு, அப்பா காதில் விழுந்துட போகுது. என் ஃப்ரெண்டோட பையன் தாண்டி, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஜிமின் சார் தான் பிடிக்கும். என்னடி சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்களும் அப்படியே போறீங்க உங்க அம்மா கூட. உங்க அம்மா அப்படியே உங்களுக்கு பிடிச்சி அப்படியே கூட்டு போறாங்க ஒரு பார்ட்டிக்கு தான். நீங்க அப்படியே ஃபேண்டா வரப்பா வந்துட்டு இருக்கீங்க. முதல்ல அவனை பார்த்து எனக்கு உன்னை பிடிக்கலப்பா, எனக்கு என் ஜெமின் சாரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த பப்ல வேற கலந்து ஃபோனையும் எடுக்கல. ஃபியூ இவனை பார்த்து முதல்ல பிடிக்கலன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வரீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் பார்த்துட்டு ஹே இங்கே இருக்கண்டி, ஏய் வா வா அப்படின்னு சொல்லல. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படியே உங்கள் கை போட்டு ஹே வாடி வா நான் வரல அப்படி சொல்லிட்டு இருக்க. உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஏய் எப்படி இருக்க, எங்க குட்டி எங்க? அவனா டேய் குட்டி இங்கே வாடா. என்ன மாம்? டேய் இங்க பாரு உன் ஆன்ட்டி, உனக்கு இவங்கள சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். டேய் குட்டி என்னடா இப்படி வளர்ந்துட்டா, நான் சின்ன பிள்ளைல பார்த்தது எவ்வளோ அழகா வளர்ந்துட்டாலடி. இவனை என் மருமகன் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. இந்த பக்கம் நீங்க தலை கீழே தான் குனிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மருமகனா அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஜிமின் சார் அப்படின்னு சொல்லு. ஜிமின் தான் முன்னாடி நிக்கிறது. அவர் அப்படியே உங்களை பாக்குறாரு. உங்க அம்மா தான் அப்படியே உங்களை பார்த்து ஏ வயனு இங்க பாருடி குட்டி எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா பாத்தியா, சின்ன வயசுல நீ அவனை விடவே மாட்டேன், இப்ப பாரு 2 பேரும் சேர்ந்து லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க போறீங்க ஒன்னா அப்படின்னு சொல்ல. நீங்க இப்ப அப்படியே உங்க அம்மாவை திரும்பி பாக்குறீங்க. இப்ப உங்க அம்மா உங்களை பார்த்து என்னடி பாக்குற, எனக்கு பிடிச்சிருக்கா மா, டபுள் ஓகேம்மா, டபுள் ஓகே. ஏய் இருடி இரு, ஏன் இப்படி குதிக்கிற, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஜிம்மோட அம்மா அப்படியே பார்த்து உங்களை தான் ஏ பயந்து இங்கே வா ஆன்ட்டி அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஜிம்மோட அம்மா போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அவரை விட நீங்கள் 12 வயசு சின்ன பொண்ணு, அவர் உங்களை சின்ன பொண்ணை தான் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா பார்த்தா மாம் கொஞ்சம் பேசணும் வாங்க. என்னடா குட்டி, மா குட்டின்னு கூப்பிட்டு நிறுத்து வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே கூட்டு போய் மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணையா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போற? ஆமாடா வாயினை தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறேன். அழகா இருக்கால. மா அவ சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாம அவளோட ப்ரொஃபஸர் நானு. அதுக்கு என்னடா வயசு வித்தியாசத்துல இங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா? இங்க பாரு உனக்கு அவதான், அவளுக்கு நீ தான், இது எப்பயோ முடிவு பண்ணியாச்சு, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வந்துடுறாங்க. ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே சங்குக்கு தான் கால் அடிக்கிறார். என்னடா ஜிமின் எல்லாமே செட் ஆயிடுச்சா மூட்டு போன விடா அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி இந்த பிளேஸ்ல இருந்தே அவர் போயிடுறாரு. ஜிமின் இந்த பக்கம் நீங்க தான் அப்படியே ஜிமின் தான் தேடிட்டு இருக்கீங்க. எங்க இவருக்கும் எனக்கும் தான் கல்ல பேச போறாங்க தெரிஞ்சிருந்தா இன்னும் அழகா கிளம்பி வந்திருப்பேனே. ஐயோ அவங்க அம்மா அவரு குட்டி குட்டின்னு கூப்பிடும்போது இவ்வளோ அழகா இருந்துச்சு. நானும் இனிமே அவரை குட்டின்னு தான் கூப்பிட போறேன். எங்க ஐயோ காணும், ஒரு வேலை இருக்குன்னு போயிட்டார் போலயே. சரி எப்படியோ எங்களுக்கு தானே கல் நடக்க போகுது பார்த்துக்கலாம். ஆனா என் ஆசை இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும் நான் நினைக்கவே இல்லை. அவர் உண்மையிலே என்ன வர ஆக்க போறாரு இந்த வயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளோ ஹாப்பியா ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே அங்க இருக்கீங்க. பார்ட்டிலாம் ஓவர் ஆயிட்டு நீங்க வீட்டுக்கு தான் போறீங்க. வீட்டுல போயிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு தலகாணியை ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. தூக்கமே வரல. இவனை யார்ட்டையாவது சொல்லணுமே, இந்த பப்ல வேற போன் எடுக்க மாட்டேங்கிற. குட்டி குட்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற என்ன வர எவ்வளோ மேன்லியா இருக்காரு. ஐ லவ் யூ ஜிமினா அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த பெட்லயும் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கீங்க உருண்டுக்கிட்டு. இப்போ கடைன்னு ஒரு டிஷர்ட்டையும் பேண்டி போட்டு அப்படியே கீழே ஓடி வரீங்க. உங்க அம்மா உங்களை பார்த்து ஏ பாய்னு எங்கடி போற, பப்ளி வீட்டுக்கு போயிட்டு வருமா அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே வெளியே வந்து பப்ளி வீட்டுக்கு தான் போறீங்க. உங்க சைக்கிள் எடுத்துட்டு பப்ளி வீட்டுக்கு போயிட்டு அவரும் நாக் பண்ணிட்டே இருக்கீங்க. பப்ளி தான் அப்படியே ஓபன் பண்றேன். ஹே சில்லை இந்த டைம் ரெடி பண்ற ஹே பப்ளி அப்படி சொல்லி அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவள என்னடி என்னாச்சு? ஏய் நான் ஜிமின் சார மேரேஜ் பண்ணிக்க போறேன்டி. என்னது? ஆமா, unexpected things happening in my life. அதுவும் எனக்கு பிடிச்சவரோட என்னவரோட என்னால அதை நம்பவே முடியலடி. ஹே என்னாலே நம்ப முடியலடி அப்படின்னு சொல்லி அவன் மாயங்க அப்படியே அவளை பிடிச்சி ஹே பப்ளி ஏய் ஊரோட தாண்டி இருக்க, நேத்து தான் பார்த்தேன், இன்னைக்கு கல்யாணம்ன்ற, நாளைக்கு ரெடி குழந்தை குட்டின் வியோ இச்சி பப்ளி அதெல்லாம் அப்புறமா பண்ணிப்போம். பண்ணிக்கோங்கடி பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவளும் அப்படியே ஹக் பண்ணி அவங்கள அப்படியே இது பண்றா. நீங்களும் ஹாப்பியா அவகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிடுறேன். நைட் ரொம்ப ஹாப்பியா உங்களுக்கு போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ்ல ஜிம்னோட கேபின்ல பார்த்தா ஜிம் அப்படியே உட்காந்து கரெக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு. கேபின்குள்ள ஜங்குக்கும் மெக்கும் அப்படியே வராங்க. அப்படியே ஜிம்னை பார்த்ததும் டேய் பார்க்கு மௌனி நேத்து போய் பொண்ணை பார்த்து வந்திருக்க போலயே, ஐகுள்ள சொன்னாங்க இன்னும் 2 நாள்ல கல்யாணமாமே, குடிசைக்குள்ள கல்யாண சோறு போட போற. ஆனா மச்சான் கல்யாணத்துல
பீர் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ஹாங் அந்த பக்கமே வரமாட்டேன். அதனால ஒன்னே முன்னாடியே எனக்கு பார்ட்டி வச்சிரு, பாரு கூட்டின்னு போய், இல்லையா கல்யாண நாள் அன்னைக்கு வச்சிரு, இப்பதான் வந்து ஒரு ஆட்டத்தை போட வேணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜிமின் அப்படியே ரெக்கார்ட் நோட் எடுத்து மெக்கு மேலே தூக்கி போடுறாரு. அப்படியே தலையை புடிச்சிட்டு, அட்டே ஃபாலிக்குதுடா, இப்போதைக்கு தான் அச்ச மூடிக்கிட்டு இரு. இப்ப ஜங்குக் தான், ஏய் ஜிமின், இப்போதைக்கு எப்படி டென்ஷன் ஆகுற? என்னடா ஆச்சு? ஜங்குக்கு அந்த பொண்ணு என் டைப் இல்லடா. உன் டைப் இல்லைனா அப்ப என்ன பக்கத்து வீட்டுக்கார டைப்பா மச்சான்? பொத்திட்டு இல்லனா பொண்ணு பண்ண இருக்கு, அது வெட்டிடுவேன். டேய் எங்கடா பாக்குற அப்படி சொல்லிட்டு மெக் அப்படியே கீழே மூட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான். இப்ப ஜங்குக் தான், டேய் என்னடா பேசிட்டு இருக்கு ஜிமின், என்னாச்சு? ஜிமின் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கேமரா டோரை கரெக்டா ஓபன் பண்ணிட்டு, குட்டி வந்துட்டீங்களா, அம்மா உங்களுக்கு லஞ்ச் கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க தான் அப்படியே எடுத்து வந்து வைக்கிறீங்க, அவ்வளோ பிளஷ் ஆகுது, வச்சுட்டு அப்படியே திரும்புறீங்க. ஜங்குக்க பார்த்துட்டு, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் நீங்க குட்டியோட ஃப்ரெண்டா? குட்டியா? யாவன் அது குட்டி ஜெட்டின்ட்டு? அப்படி சொல்லக்கூடாது, அவரோட பேர் தான் குட்டி. மெக்க அப்படியே ஜிமினை பார்த்து, அச்சா உனக்கு எப்பட ஜேட்டின்னு பேர் வச்சாங்க? ஜிமின் அப்படியே அங்கிருந்து முறைக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே மெக்கோட காலை மிதிச்சுட்டு, ஆமா நாங்க அவனோட ஃப்ரெண்ட் தான். நீ அத அவரு சொல்வாரு. அப்புறம் மெக்கண்ணா போயிட்டு வரேன் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்க. நீங்க அப்படியே அங்கேருந்து ஓடுறீங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்து, ஏய் என்னடா அதெல்லாம், நான் பொண்ணு பார்க்க போனதே அவ்வளவுதான். என்னதே? ஏய் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர்ரா, எப்ப இருந்துடா ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் காதல பண்ண ஆரம்பிச்சிங்க, கல்ல பண்ண ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி ஒரு அபிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குதே. நானும் என் நடன கலையெல்லாம் போடுறேன், ஒன்னும் நடிக்கலையே. இப்ப ஜிமின ஜங்குக்கு 2 பேர் சேர்ந்து வெங்க முறைக்கிறாங்க. அடே உடுங்கடா, இப்ப எதுடா என்னவோ 10 முறையிருங்கோ, உடுங்க ஜிமினோட பிரச்சனைகளா மத்த நீ சொல்லு மத்தா அப்படி சொல்ற. இப்ப ஜிமின் தான், டேய் முதல்ல 2 பேரும் இங்க கிளம்புங்கடா. ஏய் ஜிமின் வயசு தானடா, மத்தெல்லாம் ஓகே தானே? ஜங்குக்கு மயிரு என்ன பேசிட்டு இருக்க, சின்ன பொண்ணுடா. நான் அப்படித்தான் பாக்குறேன், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, பிடிக்காத லைஃப்லாம் வாழ முடியாது. டே மச்சா ஜிமினே, முதல்ல இதை வைன் கிட்ட பேசிடா, அப்புறம் அந்த பொண்ணு மனசுல ஏதாவது ஆசை வளர்த்துக்க போகுது, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ, நான் பாத்துக்கிறேன். முதல்ல 2 பேரும் இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்ற. ஸோ ஜங்குக்கும் மெக்கும் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே நோட் புக்ஸ்லாம் எடுத்துட்டு இப்போ கிளாஸ்க்கு தான் அப்படியே நடந்து வராரு. இந்த பக்கம் கிளாஸ்க்கு வெளியே பார்த்து நீங்க பப்ளி பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா பல்லக்கா சிரிச்சிட்டு இருக்கீங்க. பப்ளி அப்படியே பாக்குறா, போதும்டி பேஸ்ட் விளம்பரத்தில் வர மாதிரி ஈன்னு சிரிச்சுனுக்குறடி, யாராச்சும் பார்த்தா பைத்தியம் நினச்சிட்டு போறாங்கடி, கூட இருக்கிற என்னையும் பைத்தியம் நினைப்பாங்கடி, கொஞ்சமா சிரிக்காம இருடி. பப்ளி அவரோட பீரியட் தானே, அவர் வருவார் தானே? ஏய் வருவாரி, கையட்ரி முதல்ல, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? எனக்கு அதெல்லாம் புரியாதுடி. காதல், எனக்கு என்னவர் மேல காதல். அவ அப்படியே கேவலமான ஒரு லுக் விடுறா. அந்த டைம்ல ஜிமின் அப்படியே உள்ள வராரு. ஸோ எல்லாரும் எனக்கு குட் மார்னிங் சொல்ல. Sit down. எனக்கு சாப்டர் 3 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்படி கிளாஸ் இருக்க போயிடாரு. உங்களுக்கு துளி அளவு கூட ஒரு பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஆனா நீங்க இங்கேருந்து ஜிமினை பார்க்கறத மட்டும் மறக்கவே இல்லை, ஜிமினை மட்டும் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இப்படியே தான் டேஸ் போயிருக்கும். ஜிமோட அப்பாவும் அம்மாவும் ஜிமினை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கான சுச்சுவேஷன் அவருக்கு அமைஞ்சிருக்காது. ஸோ ஃபைனலி இன்னைக்கு உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ். ஜிமின் தான் பிளாக் கலர் சூட் போட்டுட்டு பாஸ்டர் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு செம்ம கோவத்தோட. அப்படியே அந்த ஹெண்ட்ல இருந்து உங்க அப்பா தான் உங்க கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வராங்க. நீங்க அழகான ஒயிட் கலர் கவுன் போட்டிருக்கீங்க, பார்க்கவே ஒரு ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கீங்க. அப்படியே உங்க அப்பா கையை பிடிச்சி நடந்து வரீங்க. இப்போ உங்க அப்பா தான் ஜிமின் கிட்ட அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு, மாப்பிள்ள கையை பிடிங்க. ஜிமின் அப்படியே திரும்பி பாக்குறாரு. ஜிமினோட அம்மா தான் அப்படியே ஜிமினோட கையில தட்டிட்டு கையை பிடிடா அப்படின்னு சொல்ல, ஜிமின் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்க கையை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்களும் அப்படியே வந்து நிக்கிறீங்க ஜிமினோட ஆப்போசிட்ல. இப்ப பாஸ்டர் தான், இந்த திருமணத்துக்கு சத்தியம் பண்றதுக்கு 2 பேரும் பைபிள்ல கை வைங்க அப்படின்னு சொல்ல, ஜிமினும் அப்படியே பைபிள்ல ஒரு சைடில் கை வைக்கிறாரு, நீங்களும் இன்னொரு சைடில் கை வைக்கிறீங்க. இப்போ பாஸ்டர் தான், 2 உறவும் ஒரு உறவாக போகுது. இங்க 2 பேரும் சந்தோஷத்துலையும் துக்கத்துலையும் எந்த சூழ்நிலையும் விட்டு போகக்கூடாது, இதாக்கு முன்னாடி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா துன்பத்திலையும் சந்தோஷத்துலையும் என்னவர் கூட தான் நான் எப்பயுமே இருப்பேன், அவரோட நிழல் மாதிரி அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஜிமின் தான் அவர் எதுவுமே கண்டுக்கல, எதுவுமே சொல்லல, அப்படியே நின்றுட்டு இருக்காரு ஸ்டெஃபனா. இப்ப பாஸ்டர் தான், தம்பி நீ சத்தியம் பண்ணுப்பா. ஜிமின் தான் அப்படியே பாஸ்டரை பார்த்து, நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் சத்தியம் பண்றேன் அப்படின்னு ஒரே வேர்ட்ல முடிச்சிடறாரு. இப்ப பாஸ்டர் தான், சரிப்பா ஜிமினாகே நீ கிம் வைனை உன்னோட மனைவியாக ஏத்துக்கொள்ள சம்மதமா? ஜிமின் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்களை மட்டும் ஜிமின் சொல்றாரு. பாஸ்டர் அப்படி பார்த்துட்டு, இப்ப உங்களை பார்த்துதான், கிம் வைனாகே நீ மிஸ்டர் பாக் ஜிமினை கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? என்னோட முழு மனசோட அவரை என்னவரா ஏற்றுக்க எனக்கு சம்மதம் அப்படின்னு நீங்கள் டிஎஸோட சொல்ல, இப்போ பாஸ்டர் தான், இப்போ நீங்கள் 2 பேரும்
ரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜிமின் அப்படியே உங்க கையில சும்மா சாதாரணமா ரிங் போட்டு விடுறாரு. ஆனா நீங்க அந்த ரிங் எடுத்து ஜிம்மோட கையில ஒரு லவ்வோட போட்டு விடுறீங்க. ஜிமின் இப்ப வேற உங்க ஃபேஸை பார்க்கல, உங்க கண்ணை பார்க்கல, அவர் எங்கேயோ பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுமேன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்க லவ் எமோஷன் சொல்லிட்டு அந்த உலகத்திலேயே நீங்க இருக்கீங்க. அவ்வளோ லவ்வோட அப்படியே ஜிமினை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபைனலி பாஸ்டர் நீங்க 2 பேரும் இப்ப கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே பாஸ்டர் பார்த்து எனக்கு பப்ளிக் பிளேஸ்ல இது பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவர் பார்க்க நடந்து வராரு கீழே. நீங்க அப்படியே மேல நின்னு ஜிமினே பாக்குறீங்க. ஜிம்மியோட அம்மா அப்படியே உங்களை பார்க்க நீங்க அவங்கள பார்த்துதான் ஆன்ட்டி விடுங்க, அவர் ப்ரொஃபஸர்ல அதான் இவ்வளோ கோல்டா இருக்கார், நான் மாத்திடுறேன் மாடி வாயின்னு. ஒன்ன மாதிரி ஒரு மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரி சரி நான் போறேன் ஆண்டி. அவர் போறாரு. சரி சரி போ போ, அவன் அங்கே இருப்பான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கவனை பிடிச்சிட்டு அப்படியே இப்போ வெளியே தான் வரீங்க. ஜிமின் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கத்திட்டு குட்டி இருங்க இருங்க நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த கவனை ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காடுறீங்க. அதுக்குள்ளே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு மூச்சு வாங்குது. ஓடி வந்த குட்டி. உன்னை யார் வர சொன்னா? என்ன குட்டி என்னாச்சு உனக்கு? எனக்கு குட்டின்னு கூப்பிடாத. எனக்கு அப்படி கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கு. ஜிம்மன் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் எதுவுமே பேசல, செம்ம ஃபர்ஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. அப்படியே சர்ச்சுக்கு வெளியே ஒரு பர்சன் அவரோட கையில் பவுடரை அப்படியே இது பண்ணிட்டு அவரோட சிகரெட்டில் இன்சர்ட் பண்ணுறாரு. பண்ணிக்கிட்டு அப்படியே முன்னாடி இருக்க போர்டில் தான் பார்க்குறாரு. அந்த போர்டில் பார்க் ஜிமின் கிம் வைன் வெட்டிங் சொல்லி எழுதியிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே மேரேஜ் ஆயிடுச்சா? ஆனா ஒன்னா சந்தோஷமா இருந்துருவியா? நான் திரும்ப வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஜிமின்னி. அப்படியே அந்த போர்டே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா கார் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு பிளேஸ்ல அப்படியே ஸ்டாப் ஆகுது. நீங்க அப்படியே பாக்குறீங்க குட்டி நம்ம ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா இங்க வரலாம்ல. இதுதான் என் வீடு, இருக்கனா இரு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ள நடந்து போறாரு. இந்த பக்கம் நீங்க ஏன் இஷ்டமா? அப்போ எனக்கு உங்கள் கூட இருக்கிறது தான் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லாங் கவுன் அப்படியே ஒரு கையில் பிடிச்சிட்டு உங்கள் லக்கேஜை ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே வரீங்க. உள்ளே வந்து ஹாலே நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல, அவர் படுக்க ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. நீங்கள் ஹாலே நின்றுட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. எங்கே இவர் போனார்? எப்போ பார்த்தாலும் மூஞ்சு ஊருன்னே வச்சுக்கிறாரு. என் குட்டி அழகு எப்படி இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே இறங்கி வராரு. உங்ககிட்ட வந்துட்டு மேலே ரைட்டில் ரூம் இருக்கு, அங்கே போய்க்கோ. ஏன் ரூமுக்கு வரணும்னு நினைக்காத, அப்புறம் புரியுது. என்னது? டிவோர்ஸ் நோட்டீஸ். எதுக்கு 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 குட்டி இதெல்லாம்? எனக்கு குட்டின்னு கூப்பிடாத. இல்லை எதுக்கு இப்போ டிவோர்ஸ்? அதெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு வாயன், எனக்கு இந்த மேரேஜில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்ல எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு கிடைக்கல. அதனால தான் இப்போ சொல்கிறேன். இது வெறும் ரிங் தான், இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க ரிங்க அப்படியே கலட்டுறாரு. அப்படியே டீரி ஐஸோட ஜிமினியே பார்க்குறீங்க. குட்டி நான் சிக்கி, உனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்ல? எனக்கு ஒன்று பிடிக்காது வாயன், அதான் ரியாலிட்டி. இல்லை இல்லை நீங்கள் ஏதோ தப்பா குழப்பத்தில். பாரு, எந்த கன்ஃபியூஸும் கிடையாது. ஐ எம் கிளியர். எனக்கு ஒன்று பிடிக்கல பிகாஸ் நீ சின்ன பொண்ணு அண்ட் யூ ஆர் நாட் மை டைப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே நடந்து போறாரு. அப்படியே கீழே இருந்து அழுதுகிட்டே ஜிமினை பாக்குறீங்க. குட்டி நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு நினைச்சேன், ஆனா நான் மட்டும் தான் அங்க சந்தோஷமா இருந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது. ஆனா நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் நடந்துப்பேன். உன்னை விட்டு மட்டும் போக மாட்டேன். ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ. ஏன் அவருக்கு என்ன பிடிக்கல? ஆனால் எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். அழுகாத கண்ணதோட இங்கே பாரு, நம்ம குட்டி தானே, நம்ம ஜமீன் தானே, நம்ம சரி பண்ணிடலாம். அவருக்கு ஒன்று பிடிக்கும்டி, பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் தேத்திட்டு அப்படியே கண்ணெலாம் தொடச்சிட்டு உங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படியே போயிட்டு பெட்டில் படுக்கிறீங்க. ட்ரெஸ்லாம் எதுவுமே கலட்டவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப டயர்டு, அதுவும் இல்லாமல் உங்கள் மனசுலாம் ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. அப்படியே கண்ணை மூடி நீங்கள் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஜிமின் அவரோட ரூமில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வாழ்க்கை இது, மயிறு மாதிரி எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஒரு சின்ன பொண்ணை பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெமின் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டாரு. அப்படியே கிளம்பி வெளியே வந்து பாக்குறாரு. உங்க டோர் ஓப்பனே ஆகல. சின்ன பொண்ணு, குக் பண்ண தெரியாது,
ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கிச்சன் போயிட்டு உங்களுக்கும் சேர்த்து குக் பண்ணி அப்படியே வச்சுட்டு அவரும் அப்படியே காலேஜ் கிளம்புறாரு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இப்போ அப்படியே மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. டயர்டாக இருக்கு. டைம் என்னாச்சு? ஐயோ, காலேஜ் குக் பண்ணும். ஜிமின் எங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு கிளம்பி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் ஜிமின் ஏற்கனவே கிளம்பிட்டாரு. அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டானா சரி அப்படி சொல்லிட்டு கீழே போறீங்க. அங்கே டைம் டேபிள் ஃபுட்ஸ் இருக்கு. அதை அப்படியே பார்க்குறீங்க. எனக்காக குக் பண்ணீங்களா ஜிமின்? இது போதும். உங்கள் மனசை கூடிய சீக்கிரத்தில் நான் மாற்றிடுவேன். எனக்கு காதலிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்களும் காலேஜ் கிளம்புறீங்க. பப்ளி தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஸ்கூட்டியில். அவளை பார்த்ததும் பப்ளி சில்லி என்னடி உன் புது வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால தான் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிளம்புற கால் எடுக்க மாட்டியா? இல்லடி லேட்டாக இருந்துச்சு. சரி சரி வா போகலாம். அப்படியே ஸ்கூட்டியில் ஏறி 2 பேரும் காலேஜ் தான் போகிறீங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக வரீங்க. பப்ளி நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஸோ காலேஜ் வந்ததும் உன் கையை பிடிச்சி சில்லி என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை பப்ளி. பையன் இங்கே பாரு. என்ன ஒரு மாதிரி இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்கா அவ்வளோதான். வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு கிளாஸ் ரூம் போகிறீங்க. இந்த பக்கம் ஜிமினோட கேபினில் பார்த்தா ஜங்குக் ஜிமினை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே ஜிமின் உட்காந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஜங்குக் தான் டேய் இப்போதுக்கிட்ட எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க. ஜிமின் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை. டே ஜிமின் உன்னை தாண்டா கேட்குறேன். நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே கேபின் ஓப்பன் பண்ணிட்டு மெக்கு தான் டேய் ஜங்குக்கு டே மெக்கு உனக்கு என்னடா ஆச்சு இப்போ? ஒரே மண்டை கலர் பண்றான்டா அந்த பிரின்சிபலு. அந்த இங்க டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். என்ன தூக்கி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போட்டு இப்போ எவனோ புதுசா டான்ஸ் மாஸ்டரா வந்துக்கிறானா. டே என்ன தூக்கிட்டான். மேல எனக்கு காண்டாகுதுடா. மெக்கு கொஞ்சம் அமைதியாடுறா. அமைதியா அந்த கிளிக்கிறாங்க. எனக்கு இந்த டான்ஸை தவிர வேற எதுவுமே வராது. என்ன கொண்டு போய் அங்க போட்டா அவங்களுக்கு போய் என்ன சொல்லி கொடுக்குது நானு? மெக்கு அதான் உனக்கு வரும்டா. டேய் எனக்கு ஒண்ணு கூட வராதுடா ஜங்குகே. ஏய் உண்மைதான் உனக்கு வராதான். டேய் ஜங்குகே நான் கேதல் பண்றியா மவனே? 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா சொல்லு ஜிமின் கத்த. 2 பேரும் அப்படியே ஜிமினை தான் பாக்குறாங்க. ஜங்குகே இவனுக்கு என்னாச்சு? காலில் ஒரு மாதிரி மண்டி சுட உட்காந்துக்கிறான். இல்லடா நானும் கேட்டுதான் இருக்கேன், ஏதோ சொல்ல மாட்டான். இப்ப ஜெமீன் தான் அவங்க 2 பேரையும் பார்த்து கொஞ்ச நேரம் கூட உங்க 2 பேரால அமைதியா இருக்க முடியாதா? டேய் நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? நீ நேத்து ராத்திரி உன் பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் நைட்ல முடிச்சிட்டு தூங்காம கல்லாம காலங்கத்துல உட்காந்து இந்த வேலை பார்த்து நிக்கிற. அப்படியே சொல்லு என்ன அந்த டான்ஸ் மாஸ்ல இருந்து தூக்கிட்டான்னு சொல்லி வருத்தத்துல இருக்கிறேன்டா. சொல்ல ஜெமீன் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அவர் எதுவுமே பேசல. அப்படியே வேகமா நோட் புக்லாம் எடுத்துட்டு நடந்து போக இந்த பக்கம் ஜங்குக்கு தான் வெக்க பார்த்து அவனே பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிருக்கான். அவன்கிட்ட பின்னடா பேசிட்டு இருக்க. ஐயோ ஆமால மறந்துட்ட மச்சான். டே தூ வாடா அப்படின்னு சொல்லி இப்போ மெக்கும் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமின் பின்னாடி போக அப்படியே நடந்து போறாரு. அப்படியே ஒரு கிளாஸ் ரூமை கிராஸ் பண்றாரு. அண்ணா அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு லெக் எடுத்து பேக்ல வச்சு அந்த கிளாஸ் ரூம் ஜன்னல்ல அப்படியே பாக்குறாரு. அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள பார்த்தா சார் நீங்க வயன் நான் அந்த புது டான்ஸ் டீச்சர் ஃபெலிக்ஸ். உனக்கு யூனிக்கான டெக்னிக்ஸ்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். இங்க பொடி சார் எங்க கையை பொடி வயன் அப்படின்னு சொல்ல சரி நீங்களும் ஃபிலிக்ஸோட கையை பிடிச்சி அப்படியே டான்ஸ் ஆடுறீங்க. ஃபிலிக்ஸ் அப்படியே உங்க ஹிப்பை பிடிக்கிறான். அப்படியே வெளியே இருந்து ஜெமீன் அப்படியே பாக்குறாரு. அவருக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. அவர் கையெல்லாம் அப்படியே முறுக்குறாரு. அப்படியே கிளாஸ் ரூமோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து அவர் எந்த வார்த்தையும் கேட்கவே இல்லை. அப்படியே போயிட்டு ஃபிலிக்ஸ் அடிக்கிறாரு. டே ஜெமீன் கையட்ரா டே விட்ரா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஃபிலிக்ஸ். ஆனால் ஜெமீன் கேட்கவே இல்லை. அடிச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் நீங்க அப்படியே தக்கச்சு போய் ஜெமீனே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றதுனே தெரியல. அங்க ஜெமீன் விடவே இல்லை. ஃபிலிக்ஸை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. சத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது. பிரின்சிபல் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள வந்துட்டு மிஸ்டர் ஜெமீன் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல ஜெமீன் அப்படியே ஃபிலிக்ஸோட ஷர்ட்டை விட்டுட்டு அப்படியே நிக்கிறாரு. 2 பேரும் பிரின்சிபல் ஆஃபீஸ் வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ஜும் தான் அப்படியே அவர் நடந்து போறாரு. அந்த பக்கம் ஜெமீன் தான் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே பின்னாடி போறாரு. ஃபெலிக்ஸும் அப்படியே வரான். இப்ப பிரின்சிபல் ரூம்குள்ள நம்ஜுன் தான் ஜிமினை பார்த்து மிஸ்டர் ஜிமின் ப்ரொஃபஸர்ன்றத மறந்துட்டீங்களா என்ன? இங்க நீங்க எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றீங்க. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது சும்மா விடுறேன். நீங்க சொல்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சார் மேல எந்த கேஸும் கிடையாது, எந்த பிளாக் மார்க்ஸும் கிடையாது. அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து தான் இங்க ஜாயின் பண்ணியிருக்காரு. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க மிஸ்டர் ஜிமின். நம்ஜுன் சார் அது பொய்யான சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஜிமின் நீங்க போய் உங்க ஒர்க்கை பார்க்கலாம். யூ கேன் லீவ் நவ் அப்படின்னு சொல்லிட ஜிமின் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. ஜங்குக்கும் மெக்கும் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஜிமினை. ஜிமின் என்னடாச்சு? எல்லாத்துக்கும் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான். மெக்கு எதுவுமே பேசல. அமைதியா நின்றுட்டு இருக்கான். ஜிமின் அப்படியே மெக்க பார்த்து மெக்கு என்னால கொல்ல முடியல நிக்குது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லு மெக்கு அப்படியே அங்கேருந்து போயிடறான். ஜிமின் அப்படியே அங்கேருந்து போறாரு. இப்பதான் பிரின்சிபல் ரூம்ல இருந்து ஃபெலிக்ஸ் அப்படியே வெளியே வரான். ஜங்குக்க பார்த்து என்ன ஜங்குக் 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சூடா இருக்காங்க போலயே, பார்த்துருக்கு சொல்லு. ஜங்குக்கு அப்படியே ஃபெலிக்ஸை முறைச்சிக்கிட்டே ஃபிலிக்ஸ் நீ தான் பார்த்துருக்கணும்.
முக்கியமா ஜிம்மின் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கு போறாரு. இந்த பக்கம் ஃபிலிக்ஸ் தான். அடே என்னடா 3 பேர் சேர்ந்து புளிப்பு காட்டிட்டு இருக்கீங்க பாயத்தை இந்த ஃபிலிக்ஸ்கே அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு நிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் கிளாஸ்ல பார்த்தா அங்க பப்ளி கூட தான் உட்காந்துருக்கீங்க. ஹே பப்ளி, என்னடி என்னாச்சு? இல்ல அவர் எப்போ வருவாரு? யாரு? உன் புருஷனா? ஏ அப்படி சொல்லாதடி. என்ன எப்படி சொல்லணும்? ஏய் சும்மா இரு. யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் அமைதியாருடி. சரி சரி. அடுத்த பீரியடு பயாலஜி தான் நினைக்கிறேன், வந்துருவாரு ஓ ஆளு. சரி சரி. இப்படி சொல்லி நீங்க உட்காந்துருக்க. அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு சொல்றாங்க. நீங்களும் பப்ளி அப்படியே பாக்குறீங்க. இப்போ நீங்க தான். ஏ பப்ளி, நீ அவரோட பீரியட் தானே சொன்ன? ஏய் ஆமாடி, இப்போ பயாலஜி தான். ஆனா இவங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்க. சரி இப்போ முன்னாடில இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு புரியுது உங்க கன்ஃபியூஷன் எல்லாம். இப்போ பயாலஜி பீரியட் தான். அவரு மீன்ஸ் சார் கொஞ்சம் ஒர்க்கா இருக்கனால என்கிட்ட இந்த பீரியடை கொடுத்துருக்காரு. நாங்க எப்பவுமே இப்படிதான். எனக்கு ஒர்க்கா இருந்தா அவர்கிட்ட என்னோட பீரியட் கொடுப்பேன், அவருக்கு ஒர்க்கா இருந்தா அவரோட பீரியட் எனக்கு கொடுப்பாரு. நாங்க அந்த அளவுக்கு க்ளோஸ். ஜிமினா கூட. அப்புறம் என்னோட பேரு சைலஜா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பிசிக்ஸ் எடுப்பேன். இப்போ ஸ்டூடெண்ட்ல ஒரு பையன் தான் அப்படியே இருந்துச்சு. மேம் நீங்க பெரிய ஆள் தான் மேம். ஜிமின் சார் எவ்வளோ ரூடு. அவர்கிட்ட அவரோட பீரியடே வாங்கிட்டு வரீங்க. அவரே வந்து உங்ககிட்ட சொன்னாரா? ஹவ் மை சில்லி பாய். ஆமா ஜிமினா எங்கிட்டயே வந்து சொன்னாரு. அதெல்லாம் எங்களுக்குள்ள அப்படிதான். சரி சரி, நீங்க உட்காருங்க. இதெல்லாம் பத்தி பேச வேண்டாம், நம்ம கிளாஸ் எடுக்கலாம். இங்கேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கோவமா வருது. பப்ளி என்னடி இது தெரியலையடி. இரு கிளாஸ் போட்டோம் ஒயன், கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்க. ஸோ அப்படியே கிளாஸும் போகுது. கிளாஸும் முடிஞ்சதும் சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஹே உங்களுக்குலாம் தெரியுமா, சீனியர் சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லை, ஆனா இப்பதானே தெரியுது. என்னடி சொல்றீங்க? ஆமா ஆமா, ஜிமின் சாரும் சைலஜா மாமும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்னா எந்த அளவு க்ளோஸ்டி அது தெரியல. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கான். அவங்க லவ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தல அவர் எவ்வளோ ரூடு. அவர் பீரியடை போய் சைலஜா மாமா கொடுத்துருக்காருன்னா சொல்லவா வேணும். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்கு. இந்த பக்கம் உங்க காதுல அது எல்லாமே விழுது. உங்களுக்கு வருத்தமாவும் இருக்கு, அதே சமயம் கோவமும் வருது. அப்படியே உங்க கையை பிடிச்சி வாயின அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி, இவங்க ஏதோ சும்மா ரூமர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஹே பப்ளி, நீ சொல்லவே வேண்டாம், எனக்கு தெரியும் அவரை பத்தி. இவங்க பேசுறதான் என்னால தாங்கிக்கவே முடியல, கடுப்பா இருக்கு. சரி சரி, உன் புருஷன் மேல நம்பிக்கை இருக்க வரைக்கும் சரிதான். நம்பிக்கை மட்டும் இல்லை, அவர் மேலே எனக்கு காதல் எல்லாமே இருக்கு. என் குட்டியை நான் நம்பாம யார் நம்ப போறா? ஐயோ இந்த காதல் டைலாக்லாம் வேணாடி, என்னால் கேட்க முடியாது அவா அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே பென்சில் படுத்துக்கிறா. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ லஞ்ச் பிரேக்கு. நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போய் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ சைடில் 2 பொண்ணுங்க தான். உனக்கு தெரியுமா, சைலஜா மேம் அப்படியே கிளாஸ் முடிஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக ஜிமின் சாரோட ரூம்குள்ளே போனாங்களாம். அவங்க எதுவுமே கேட்கல, வரலாமா எக்ஸ்கியூஸ்மி எதுவுமே கேட்கல, அப்படியே போனாங்களாமா. போயிட்டு 1/2 hour கழிச்சு தான் வெளியே வந்தாங்களாம். நான் நினைச்சேன் அப்பயே இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு, அவங்க லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க. இது உங்க காதுல விழுந்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, இப்ப நீ என்ன சொன்ன பொயன், உனக்கு என்னாச்சு? இப்ப நீ ஜிமின் சாரை பத்தி என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? உண்மையாதான் சொன்னேன், பார்த்தாங்க அதான் சொன்னேன். இங்க பாரு, ஒருத்தங்களை பத்தி தெரியாம தேவையில்லாம உங்களை பத்தி பேசுறவளை வச்சுக்காது, புரியுதா? ஒயன் முதல்ல கையெடு. உனக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு கோவம் வருது? லஜமாமும் ஜிமின் சார் லவ் பண்ணா உனக்கு ரெடி பிரச்சனை? இன்னொரு தடவை அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லாத, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேரை பிடிக்க போக இப்ப ஜிமின் தான் அப்படியே உங்க கையை பிடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க வாய் நீங்க? ஜிமின் விடுங்க என்ன, இவள வாயன் அப்படின்னு அவர் கத்த. உங்க ஃபேஸே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருது, ஒரு மாதிரி சேடா. அப்படியே போய் நீங்க கிளாஸ் ரூமுக்கு தான் போறீங்க. அப்படி உங்க பார்த்ததும் வயன் என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே தான் அன்னைக்கிட்டே போயிருக்கோம். இப்போ ஈவினிங் ஆகுது. பப்ளி அப்படியே உங்களை பார்த்து, என்னடி காலைல தான் என் கூட வந்துட்ட, இப்போ என்ன உன் புருஷன் கூட போறியா? அது ஆமாடி, ஆமா நீ போ, நான் போய்க்கிறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட. இப்போ நீங்க தான் அப்படியே வெளியே வந்து நிக்கிறீங்க. அவர் என்ன கூட்டிட்டு போவாரா? எதுக்கா அப்படி கத்துறாரு? என்ன நீ என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. சரி அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஜிம்னோட காரு அப்படியே உங்க முன்னாடி போகுது. அப்படியே பாக்குறீங்க, என்னங்க யார் அது அப்படி சொல்லிட்டு பாக்குறீங்க. ஸோ கார்ல சைட்ல தான் டிரைவிங் சீட்டு பக்கத்துல சைலஜா அப்படியே உட்காந்து பேசிட்டு போறா ஜிமின் கூட. இப்போ அப்படியே நீங்க இதை பாக்குறீங்க. எதுக்கு குட்டி சைலஜா மாமா கூட்டிட்டு போறாரு? எதுக்கு? இல்லை ஏதோ இருக்காது. ஆனா சரி வீட்டுக்கு போயிட்டு கேட்கலாம்
அப்படின்னு சொல்லட்ட நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமா அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு தான் போறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போக ஜெமின் அப்படியே உட்காந்து அவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு, குட்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை குட்டியும் கூப்பிடாதுன்னு எவ்வளோ டைம் சொல்கிறது வாயன்? இல்லை குட்டி, எனக்கு பிடிச்சிருக்கே. எனக்கு பிடிக்கல. அது இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை, ஈவினிங் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நினச்சேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் என்னால் பண்ண முடியாது. இல்லை, சைலஜா மேமை கூட்டிகிட்டு போனீங்க, அதான். குட்டி நான் யாரை கூட்டிகிட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இங்கே பாரு ஜெமீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் ஜெமீனை ஹக் பண்ணுறீங்க. ஜெமீன் அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வச்சு தள்ளுறாரு. போய் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை இல்லை, இங்கே பாரு ஜெமீனா, குட்டிக்கு என்றைக்குமே சிக்கி தான், சிக்கிக்கு என்றைக்குமே குட்டி தான், என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹக் பண்ணிக்க. ஜெமீன் அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வச்சு தள்ளுறாரு. வாயன் தள்ளு. மாட்டேன் வாயன் தள்ளு அப்படின்னு சொல்லி உங்கள் ஷோல்டர் அப்படியே தள்ளி விட்டு ஸ்லாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா நடந்துக்காத. கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜெமின்ஷி, என் அம்மா கூட நான் அடித்ததில்ல, நீ அடித்த நான் வாங்கிக்கிறல்ல, என்னை விட்டுட்டு ஏன் போகிற? உனக்கும் அவங்களுக்கும் உண்மையாக ஒன்றும் இல்லைல்ல. எல்லாரும் சொன்னால் நம்ப மாட்டேன், ஏன்னா நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். அவனை லவ் பண்ணுறேன், என்னை விட்டு மட்டும் போயிடாத குட்டி. எனக்கு கண்டிப்பாக என்னை பிடிக்கும். எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? நான் ரொம்ப காதலிக்கிறேன், என்னவர் என்னை வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு ரூமில் போய் படுத்துறீங்க திரும்பிக்கிட்டே. ஜெமீன் எதுவுமே கண்டுக்கல. அவர் அப்படியே டின்னர் பண்ணி வச்சுட்டு மேலே ரூமுக்கு போயிடறாரு. ஆனால் நீங்கள் கீழே இறங்கியே வரல. ஏன்னா ஜெமீன் அடிச்சதுல உங்களுக்கு ஃபீவரே வந்துடுச்சு. நீங்கள் ஃபீவர்லேயே அப்படியே நைட் படுத்திருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் ஜிம்மோட கேபினில் பார்த்தா ஜெமீன் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்க ஜங்குக் தான். டே ஜிமினு, என்னடா ஆச்சு? ஜங்குகு, என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நேற்று அந்த ஃபிலிக்ஸு ஒத்த அந்த டென்ஷன் மயிர்லேயே வீட்டுக்கு போனேன். வாயினை அடிச்சிட்டேன். ஏய் மயிறு, என்னடா பண்ணி வச்சிருக்க? சின்ன பொண்ணுடா அது. ஏய் புரியுது, சின்ன பொண்ணு தான், அடிச்சிட்டேன். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவள் தான் தேவையில்லாம வந்து ஹக் பண்ணான். நான் அவளை அப்படி பார்க்கல, நான் அவளை சின்ன பொண்ணை தான் பார்க்குறேன். அதனால தான் ஏதோ டென்ஷனில். டே மச்சான், நீ பண்ணுற தப்பா இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடந்து போக இந்த பக்கம் ஜங்குக் தான். டே அட்லீஸ்ட் கேட்டியாடா காலைல என்னன்னு? அவளை பார்த்துக்க அவளுக்கே தெரியும். அவளை பார்த்துக்கிறதுக்கு நான் அவனை அவளோட புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் நடந்து போக இந்த பக்கம் ஜங்குக் தான். டேய், நீ புருஷன் இல்லாமல் வேற யார் புருஷன்? நீ தான்டா புருஷன். இவனை வச்சுக்கிட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி தள்ள அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறேன். இந்த பக்கம் வீட்டில் உங்களுக்கு ஃபீவர் அடிக்குது, உங்களால் எழுந்துச்சி சாப்பிடக்கூட முடியல. அப்படியே வச்சுட்டு இழுத்து போத்திட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. ஜெமீன் கிளம்பிட்டாரா? அவர் எனக்கு கால் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேபிள் மேலே தடவி உங்கள் ஃபோன் எடுத்து தான் பார்க்குறீங்க. ஆனால் ஜெமீன் எந்த காலுமே கால் பண்ணலையா? அப்போ காலேஜ் போயிட்டாரா, சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெமீனை பற்றி யோசிச்சுக்கிட்டு டே ஃபீவர்லேயே படுத்திருக்கீங்க. ஆனால் இந்த பக்கம் காலேஜில் ஜெமீன் உங்களை பற்றி அவருக்கு திங்கே பண்ணல, அவரோட ஒர்க்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சடனாக ஜெமீன் கிட்ட சைலஜா வந்துட்டு, ஜிம்மீன் சொல்லுங்க சைலஜா மேம். நம்ம 2 பேருக்கும் ஈவினிங் ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணியிருக்கேன், நீங்கள் என் கூட வருவீங்களா ஜிம்மீன்? அது மேம், ஜிம்மீன் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் கூப்பிடுறேன், ப்ளீஸ் வாயேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட இந்த பக்கம் சைலஜா தான் அப்படியே ஹாப்பியா அவங்கேருந்து போயிடா. எங்க ஜெமீனும் அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே டைம் ஸ்கேப்ஸ் ஈவினிங் ஆகுது. நீங்க தான் பெட்ல அப்படியே முடியாம படுத்திருக்கீங்க. உங்க ஃபோனுக்கு அப்படியே கால் வருது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஏ வாயின்னு, என்னடி ஆச்சு, ஏன் காலேஜ் வரல? அது பப்ளி. என்னடி ஒரு மாதிரி பேசுற? இல்லடி, எதுக்கு கால் பண்ணியிருக்கடி? பப்ளி, வாயின்னு உன் வீட்டு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன், நீ கிளம்பி வாடி, கலந்து உன்னை பார்க்காம உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி, வரியா? சரி பப்ளி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டு அப்படியே இப்போ நீங்கள் கிளம்புறீங்க. லைட்டாக ஃபீவர் இருக்கு, அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அவளையாச்சும் போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக் எடுத்துட்டு அப்படியே இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறீங்க. இந்த பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்ல பப்ளி தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஃபோனை பார்த்துட்டு. இப்போ அவள் அப்படியே சைடில் பார்க்குறா. என்ன இது, ஜெமீன் சாரா இங்கே என்ன பண்ணுறாரு? அதுவும் சைலஜா மேம் கூடயா? ஐயோ போச்சு, நம்ம வேற ஃபைனை வர சொல்லட்டுமே.
ஐயோ கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேக் சைட் அவள் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த பக்கம் நீங்கள் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டீங்க. ரெஸ்டாரண்ட் உள்ளே போகிறீங்க. பப்ளி எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டே போக்க அங்கே உள்ள சைடில் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சு ஜிமினும் சைலஜாக உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே டியர்ஸாக வருது. குட்டி, காலையிலேருந்து எனக்கு ஃபீவர், நான் சாப்பிட கூட இல்லை. ஆனால் உனக்கு எதுவுமே தெரியல. எங்க நீ அவ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நான் மட்டும்தான் இங்கே காதலிக்கிறேன்ல. என்னோட லவ் உனக்கு புரியலையா? மீன் என்னை விட்டு போயிட்டல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே எதுவுமே பேசாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு அப்படியே வெளியே வரீங்க. செம்மையாக மழை பெய்யுது. அது அப்படியே நனைஞ்சிக்கிட்டே இங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க ரோட்டில். உன்னை உண்மையாக லவ் பண்ணலையா குட்டி? உனக்கே என் காதல் புரியல. உனக்கு பிடிச்ச மாதிரி சைலஜா மேம் தான் இருக்காங்களா? நான் இல்லையா? நான் ஏன் இல்லை? நான் பர்ஃபெக்ட் இல்லையா உனக்கு? எனக்கு காதல் மட்டும் இவ்வளோ வலிய கொடுக்குது. என் நெஞ்ச யாரும் குத்துற மாதிரி இருக்கு குட்டி. என் கண்ணிலேருந்து தண்ணி வரல, அழுக முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. உங்கள் பாடியில் சோலே இல்லாத மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. ரோட்டில் வண்டி வர்றது எதுவுமே உங்கள் கண்ணுக்கே தெரியல, அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு கார் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி வருது. உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. ஏ வயன், என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டி வர்றது கூட உனக்கு தெரியல? ஃபிலிக்ஸ் சார், அது வயன், ஒரு ஓகே? ஓகே சார், நான் பார்த்து போய்க்கிறேன் சார். பார்த்து போயிடுவே, நான் கொண்டு வந்து விடட்டா? இல்லை சார், இல்லை, நான் பார்த்து போய்க்கிறேன் சார். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கையை எடுத்து விட்டுட்டு அங்கேயே நடந்து அப்படியே போகிறீங்க. அப்படியே அந்த மழை நனைஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பப்ளியோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே காலிங் பெல் எடுக்கிறீங்க. அவள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறா. ஏ வயன், கால் பண்ண அட்டனே பண்ணல. அதான் ஸ்கூட்டி சேவ் எடுக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். என்னடி ஆச்சு? மழை நினைச்சிட்டு வந்திருக்க பப்ளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு அவளை ஹக் பண்ணுறீங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சடனாக அழுதுட்டு ஹக் பண்ணணும். நீங்கள் அவளை ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. சில்லி, என்னாச்சு? ஏய், எதுக்கு இப்படி அழுகுற? பப்ளி, எனக்கு வேணும் பப்ளி. ஏய் சில்லி, இங்கே பாரு, என்னடி உடம்புலாம் ஃபீவர் அடிக்குது, அதுவும் இல்லாமல் அழுதுட்டு இருக்க, என்னடி? ஏய் நீ முதல்ல வா. இல்லை, ஏய் தேம்பி அழுகாத, வாடி அப்படின்னு சொல்லி அப்படியே பப்ளி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ரூமுக்கு தான் கூட்டு போகிறா. முதல்ல உட்காரு, சாப்பிட்டியா? எதுவுமே பேசவே மாட்டீங்க. இப்போ பப்ளி தான் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அப்படியே தட்டில் உங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரா. அப்படியே பெட்டு கீழே உட்காந்து அப்படியே உங்கள் நீல்ஸ் ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே ஓடி உங்ககிட்ட வந்துட்டு, ஹே சில்லி, ஏன்டி இப்படி அழுவுறீங்க பாரு. பப்ளி, எனக்கு அவர் வேணும்டி, அவர் இல்லாமல் இருக்க மாட்டேன்டி. சில்லி, அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டியா? பப்ளி, சரி விடு, இங்கே பாரு, அழுக்காதடி, உனக்கு வர காய்ச்சல் அடிக்குது, கொஞ்சமாச்சு சாப்பிடு. இல்லை என்ன இல்லைம்மா, பப்ளி கொடுக்குறல சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறா. இங்கே 2 வாய் தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு ஏய் சாப்பிட்றி, கொஞ்சம் கூட சாப்பிடாம. எனக்கு தெரிஞ்சு நீ காலையில் சாப்பிடுன்னு நினைக்கிறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே எல்லாத்தையும் ஊட்டி விடுறா. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் மடியிலே அப்படியே படுத்துக்கிறீங்க. ஏ சில்லி, ஒன்றும் இல்லடி, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம் இல்லடி. எனக்கு தெரிஞ்சு ஜிமின் சார் அப்பெல்லாம் பண்ண மாட்டாரி. இல்லடி பப்ளி, நானும் நம்பினேன். நேற்று நான் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டப்போ அவர் அடிச்சிட்டாரு. அப்போ கூட நான் அவரை பற்றி தானே நினச்சிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை பற்றி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. ஆனால் ஏண்டி இப்போ வேணா அவர் வேணும்னு கேட்குறேன். பப்ளி, அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப ரொம்ப லவ் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் தான் என்னோட குட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப காதலிச்சேன். ஆனால் இப்போ வர என்னை சிக்கின்னு அவர் கூப்பிடவே இல்லை தெரியுமா? என்னை மறந்துட்டாரு. என்னோட காதலையும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவருக்கு சைலஜா மேம் தான் பிடிச்சிருக்கு போல. ஏய் சில்லி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே ஹக் பண்ணி அவள் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்படியே ரொம்ப தேம்பி அழுதுட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜெமீன் இப்போ தான் வீட்டுக்கே வராரு. என்ன லைட் கூட போடாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி பார்க்குறாரு. என்ன இன்னுமா வாங்கி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் அப்படியே ரூமில் போய் பார்க்குறாரு. அங்கே நீங்கள் இல்லை. எங்க இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கீழே வராரு.
டைனிங் டேபிள பாக்குறாரு. அவர் காலைல செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. அவர் நேத்து ராத்திரி செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. அப்போ அவன் நேத்து ராத்திரில இருந்தே சாப்பிடலையா? இது எப்படி நான் கவனிக்காம இருந்தேன்? எங்க போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கால் பண்றாரு. அவர் முன்னாடி இருக்க டேபிள்ல அப்படியே ரிங் அடிக்குது. உங்க போன் அங்கதான் இருக்கு. அதை அப்படியே பார்த்து போன் கூட எடுக்காம எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே உங்க அம்மாக்கு தான் கால் பண்றாரு. ஆன்ட்டி. சொல்லுங்க மாப்பிள்ள, என் பொண்ணு எப்படி இருக்கா? அங்க வந்ததுல இருந்து ஒரு போன் கூட அடிக்கிறது இல்ல. அம்மாவே மறந்துட்டா போலயே. இல்ல ஆன்ட்டி, வயன் அங்க வந்தாளா? இல்லையே மாப்பிள்ள, இங்க வரலையே. என்ன வரலையா? ஆமா மாப்பிள்ள, என்னாச்சு? இல்லாண்டி போன் வீட்ல இருக்கு, வீட்ல இல்ல அதான். அப்படிங்களா மாப்பிள்ள? சரி இருங்க, அவ ஃப்ரெண்டுக்கு நான் கால் அடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிரு. இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. என்னாச்சு? எங்க போனா? நான் எப்படி இதெல்லாம் கவனிக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபோனுக்கு அப்படியே கால் வருது. சொல்லுங்க ஆண்டி. மாப்பிள்ள ஏதோ பயப்படாதீங்க, அவளோட ஃப்ரெண்டு பப்ளியோட வீட்டுல தான் இருக்காளாம். சொல்லிட்டேன், நாளைக்கு காலைல வந்துருவா. சரிங்களா? சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினும் காலை கட் பண்ணிடுறாரு. 2 வீட்டுக்கு போறதாண்டா சொல்லிட்டு போக தெரியாதா? தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டேன். நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்? அதாவ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய கோட்டா கழட்டி வச்சுட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெமீன் அதை நார்மலாக விட்டுருப்பாரு. பிகாஸ் நீங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க, வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ்ல ஜெமீன் அவரோட காரை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே நின்று அப்படியே கேட்டே பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் நீங்க காலையிலயும் வீட்டுக்கு வரல, ஸோ காலேஜ் தான் எப்படி இருந்தாலும் வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சைலஜா வந்துட்டு, ஜெமீன் எனக்காக நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சைலஜா மேம், அது உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன மேம்னு கூப்பிடாதீங்கன்னு. உங்களோட அந்த வாயால சைலஜான்னு கூப்பிடுறதுக்காக நான் காத்திருக்கேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசலே பார்த்துட்டு இருக்காரு. அந்த கேட்ல இருந்து இப்பதான் நீங்க அப்படியே பப்ளியோட ஸ்கூட்டில இருந்து அப்படியே இறங்குறீங்க. வயன், உனக்கு ஃபீவர் ஓகே இல்ல? ஓகேடி, நான் நடந்து போயிட்டு இருக்கேன், நீ ஸ்கூட்டியை பார்க் பண்ணிட்டு வா. சரிடி அப்படின்னு சொல்லி அவ அப்படியே பார்க் பண்ண போயிடுற பக்கம் நீங்க அப்படியே நடந்து வரீங்க. அங்க ஜெமீன் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க சைலஜா, ஜெமீன் எனக்கு மயக்கமா வருது, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெமீனோட கையை ஹோல்ட் பண்ற. ஜெமீன் அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கையை பிடிச்சி பாக்குறாரு. நீங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து அதை அப்படியே பாக்குறீங்க. உங்க ஐஸ்ல இருந்து அப்படியே டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா அதெல்லாமே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அதை பாக்குறீங்க. இப்ப அப்படியே இதுக்கப்புறம் அதை பார்க்க முடியல, அப்படியே தலை கீழே குனிஞ்சுக்கிறீங்க. அந்த டைம்ல பேபி, ஃபிலிக்ஸ் சார். என்ன பேபி, டான்ஸ் கிளாஸ் வரல? டைம் ஆயிடுச்சு சார். அது ஓ வயன், கம் ஆன், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, நான் உன பேபின்னு கூப்பிட்டா உனக்கு எதாவது ப்ராப்ளமா? அது சார். பேபி உனக்கு ஃபீவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே உங்க ஹெட்ல தொட்டு பார்க்குறான். இப்போ ஓகே தான் சார். ஓகே வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்க பேகை வாங்கிட்டு கூட்டிட்டு போறான். எங்க 2 கண்ணும் ஜெமினோட கையை தான் பார்க்குது. ஜெமினோட கை சைலஜாவோட கையை பிடிச்சிருக்கு. அதை பார்க்க உங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா கொட்டுது, 4 டிராப்ஸா. ஜெமின் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அப்படியே தலை கீழே குனிஞ்சிட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போறீங்க. எனக்கு உன்ன பிடிக்கல, அதான் ரியாலிட்டி. நீ என்னோட டைப் கிடையாது. சொன்ன சொல்லின் அர்த்தங்கள் என்னுள் வாழுதே, தூரம் தள்ளி சென்றாலும் உயிர் தேடுதே, ஆசை வார்த்தை எல்லாமே இன்று கீறலாய் இந்த நெஞ்சின் ஓரத்தின் பாய செய்கிறாய். என்னுள் நீ வந்தாய், இன்னும் வாழ்கின்றாய், உந்தன் சொல்லாலே தூரம் உண்டாக்கினாய். என்னை தீண்டாதே, என்னை பார்க்காதே, ஒன்றும் பேசாதே, போதும் துன்பங்கள். என்ன பேபியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை முறைச்சிக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இப்போ அப்படியே அவர் கையை பார்க்குறாரு. அந்த வெட்டிங் ரிங்க தூக்கிலாம் போடல, அவரோட சுண்டு விரல்ல போட்டிருக்காரு. அதை அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கில்லாதே கண்மணி, சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோவங்கள் இல்லடி. ஜெமின் அந்த ரிங்கே பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க சைலஜா தான், ஜெமின் இன்னைக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எனக்கு ஒர்க் இருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோட அவர் கேபினுக்கு வந்து அந்த நோட் புக் அப்படியே தூக்கி எறிகிறாரு. உட்காந்துருந்தாங்க ஜங்குக் தான் அப்படியே பாக்குறாரு. டேய் இப்ப தூக்கி போட்டு உடைக்கிற? ஏய் மச்சான் ஜிமின் பேபியா என்ன மைத்துக்காம அவ கைய புடிச்சான் ஒத்தவன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே நடந்து போறாரு செம கோவத்துல. இங்க ஜங்குக் தான் டேய் இருடா வர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜங்குக் வராரு. அப்படியே இந்த பக்கம் டான்சிங் கிளாஸ்ல பார்த்தா இங்க தாங்க ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. ஃபெலிக்ஸ் அதை பார்த்துட்டு பையன் என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல சார் அது கமான் பேபி டான்ஸ் ஆனா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் கை நீட்ட உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்களும் அப்படியே கை கொடுக்குறீங்க. உனக்கு இன்னைக்கு நான் நியூ ஸ்டெப் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பிடிச்சு அப்படியே தூக்கி டான்ஸ் ஆடுறான். நீங்களும் அப்படியே ஃபெலிக்ஸே பார்த்துட்டு இருக்கீங்க. பையன் இப்ப நீ ஸ்மைல் பண்ணலன்னா உனக்கு கீழே இறக்க மாட்டேன். ஸ்மைல் பண்றியா என்ன? சார் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சின்னதா ஸ்மைல் பண்ண இப்போ ஃபெலிக்ஸ் அப்படியே சிரிச்சுட்டு அவங்களை அப்படியே இறக்கி விடுறான். குட் ப்ளீஸ் பாரு சிரிச்சு எவ்வளோ அழகா இருக்க. பியூ சிரிச்சுட்டே இரு புரியுதா அப்படின்னு அவன் பேச நீங்களும் லைட்டா சிரிக்கிறீங்க. இது அப்படியே கிளாஸ் ரூம் வேலையை வந்து ஜிமின் பாக்குறாரு. அவருக்கு செம்மக்கும் வருது கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறது. இப்போ அப்படியே நீங்க கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வரீங்க. ஜிமின் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவரை கண்டுக்கவே இல்லை. அப்படியே நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே உள்ள வந்து ஃபிலிக்ஸோட ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. அப்படியே தடி அடிக்கக்குள்ள ஜங்குக்கு அப்படியே வந்து கையை பிடிச்சாரு. ஏடியே மச்சா மச்சா ஜிமின் காலேஜ்ல இருக்கோண்டா. ஜிமின் தான் அப்படியே முறைக்கிறாரு. இப்போ ஃபெலிக்ஸ் தான் என்ன ஜிமின் உன் பொண்டாட்டி என் கூட இருக்கும் போது சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு வெயிர் பத்திக்கிட்டு தெரியுதா? அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அவ உன் கூட இருக்கும் போது அழுகதான் செய்யறா. ஆனா என் கூட இருக்கும்போது சிரிச்சு சந்தோஷமா இருக்கால. அப்போ என் கூட இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவன் நக்கலா பாக்கு. ஜிமின் அப்படியே மறுபடியும் அடிக்க போறாரு. ஜங்குக்கு அப்படியே கைய பிடிக்கிறாரு. ஜிமின் பாத்துக்கலாம்டா காலேஜ்ல இருக்கும் பொறுமையாரு. ஜிமின் அப்படியே ஃபிலிக்ஸோட ஷர்ட்டை பிடிச்சி ஜிமினோட ஐஸ் அவ்வளோ ரெட்டா இருக்கு. செம்ம கோவத்தோட ஃபிலிக்ஸை பார்த்துட்டு இருக்காரு. டே ஜிமின் கையெடுறா எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. கையெடு கையெடு. ஜிமின் அப்படியே ஷார்ப்பான ஐஸ்ல ஃபிலிக்ஸை பார்த்து அவ என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தள்ளி விட்டு அங்கேயே நடந்து போறாரு. அம்மா கோத்தோட கேபின்ல போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஜங்குக் தான் அப்படியே வந்து தடுக்கிறாரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ எதுக்கு இப்ப சிரிச்சா? எதுக்கு அவனை பார்த்து சிரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு கோவத்தோட கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக் தான் டே கொஞ்சம் காமாடா டி ஹொத்தா அவ எந்துடா என் பொண்டாட்டிடாவ. பொண்டாட்டியா? அன்னைக்குதான் என்னமோ நான் என்ன அவனோட புருஷனான்னு கேட்டேன். இப்ப என்ன இப்படி பேசுற அப்படின்னு ஜங்கு கேட்டதும் ஜிமின் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாரு. அவருக்கு அடுத்த வார்த்தையே வரல வாயில இருந்து. ஏய் ஜிமின் உன்னை தானே கேக்குறேன் மெக்கெங்க. டேய் நான் என்ன கேக்குறேன் நீடா சொல்ற மெக்கெங்க. லெக்ஸ் இங்க வந்ததுல இருந்து மெக்கெங்க வரதே இல்ல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஜிமின் அங்கிருந்து போக இந்த பக்கம் ஜங்குக்கு தான் டே ஜிமின் ஓ மனசுல அவளை வச்சுக்கிட்டு வெளியே நடிச்சுக்கிட்டு இருக்க. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ இப்ப நீ பண்ணதுக்கு அதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கத்த. ஆனா ஜிமின் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அங்கேருந்து அப்படியே நடந்து போறாரு. அப்படியே வீட்டுக்கு வந்துதான் உட்காந்துட்டு இருக்காரு சோபால. அவருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு இப்ப என்ன பண்ணாருன்னு அவருக்கே புரியல. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் கூப்பிடுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பாக்குறாரு நிமிந்து. அப்படியே டேரி ஐஸோட ஜிமின் சார் நீங்க கேட்ட மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் அப்படியே டேபிள்ல வைக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜிமினை பார்த்து இதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட நீங்க இருங்க. நான் இனிமே இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லக்கேஜ் அப்படியே ஒரு கையில புடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஜெமீன் அப்படியே உங்களே பாக்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை. இப்ப நீங்க தான் அப்படியே ஜெமீனை பார்த்து என்ன பிடிக்கலன்னு சொன்னப்போ உங்களை என்ன லவ் பண்ண வச்சலான்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு. அப்போ என்னால உங்களை கட்டாயப்படுத்த முடியாது சொல்லிட்டு டேரி ஐஸோட ஜிம்மோட ஐஸை பார்த்து அப்படியே கண்ணை மூடிட்டு லிப்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஜிம்மோட லிப்ஸ்ல வைக்கிறீங்க. உங்க டியர்ஸ் அப்படியே ஜிம்மோட லிப்ஸ்ல அப்படியே விழுது. அப்படியே எடுத்துட்டு இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வீட்டை விட்டே வெளியே வந்துடுறீங்க. ஜெமீன் உங்களை போன்னு சொல்லல நில்லுன்னு சொல்ல அவர் அமைதியா அப்படியே இருக்காரு. நீங்க ஸ்ட்ரைட்டா பப்ளியோட வீட்டுக்கு தான் போறீங்க. பப்ளி அப்படியே உங்க லக்கேஜை பாக்குறா. உங்களையும் பாக்க ஏ வயன் என்ன பண்ணிட்டு வந்திருக்க? பப்ளி அவரை விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் லூசாடி நீ சில்லி. பப்ளி என்ன பொண்ணு சொல்ற? அவருக்கு சைலஜா மேமத பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல. அந்த சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டு. ஏ வயன் நீ தப்பா கூட நினைச்சிருக்கலாம்ல. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா கூட இருக்கலாம்லடி. நீ பேசிருக்கலாம்ல அவர்கிட்ட அதை பத்தி. இல்ல நான் பேசல. சொல்லிட்டு முத்தம் குத்துட்டு வந்துட்டு அவர் என்ன போகாதுன்னு கூட சொல்லலடி. என்ன முத்தம் குடிச்சிட்டு வந்தியா? ஏய் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுதா? டிவோர்ஸ் பவரி வச்சுட்டு முத்தமும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்டி. அவர் கூட இல்லாம இருந்தா
அவர் நிம்மதியாக இருப்பார்ல. அண்ணன் எனக்கு ஜெமீன் வேணும்டி, அவர் வேணும். யோ வயன், நீ குழந்தை தாண்டி அப்படின்னு சொல்லி அவளும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் பண்ணி உள்ளே கூட்டு போறா. இப்போ அப்படியே வீட்டில் பார்த்தா ஜெமீன் அப்படியே சோபாலேருந்து எந்திரிச்சு அவர் ரூமுக்கு தான் போறாரு. போயிட்டு அவரோட கபோர்டு தான் ஓப்பன் பண்றாரு. அதுக்குள்ள சின்னதா ஒரு கபோர்டு இருக்கு, அதையும் அப்படியே ஓப்பன் பண்றாரு. அதுக்குள்ள அந்த ரெட் கலர் கயிறு இருக்கு, அதை அப்படியே அவர் கையில எடுக்கிறாரு. சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறையும் அவர் தொட்டு பாக்குறாரு. அவர் ஐஸ்ல அந்த அப்படியே ஒரு ட்ராப் கீழே விழுது. நான் ஏன் அழுகுறேன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறையே பாக்குறாரு. மிரர்ல அவர் ஃபேஸையும் பாக்குறாரு. அவருக்கு இப்ப வர புரியல, அவரோட மனசுல அவரையே அறியாம நீங்க உள்ள வந்துட்டீங்க எப்பயோன்னு சொல்லிட்டு. பட் அதுவே புரியாம அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு. தியானிக்கு போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜ்ல பார்த்தா நீங்க தான் அப்படியே கேண்டீன்ல உட்காந்துருக்கீங்க ஒரு மாதிரி சோகமா. ஃபெலிக்ஸ் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, ஏ பேபி என்ன ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க? இல்ல சார் ஒன்றும் இல்லை. வயன் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், நான் உன பேபி தானே கூப்பிட்றேன், ஃபெலிக்ஸ்னு கூப்பிடு. இல்லை சார் அது. சரி விடு, நான் உனக்கு ஆர்டர் பண்ணேன், நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்தே சாப்பிடலாம், ஓகேவா? ஓகே சார். அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல நீங்களும் அப்படியே சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே கேன்டீனில் ஆர்டர் பண்ணுற இடத்துல இருந்து அப்படியே ஜெமீன் இதை பார்க்குறாரு. என்ன தவிர வேறு எவனையும் நீ பார்த்து சிரிச்சது கிடையாது, ஆனால் இப்படி அவன் கூட உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கையெல்லாம் அப்படியே முறுக்குறாரு. ஸோ இப்போ கேன்டீனில் இருக்கவங்க தான், சார் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? நத்திங். லெக்ஸை பார்த்து முறைச்சிக்கிட்டு அவர் அப்படியே கேபின் போறாரு. போயிட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விடுறாரு கீழே. அங்கும் அப்படியே கேபின்குள்ள வந்துட்டு, டேய் ஜெமீன் நீங்க போட்டு உடைக்கிற சத்தம் வெளியே வரை கேக்குதுடா, எடா பண்ணிட்டு இருக்க, நிறுத்துடா. அவன் என்ன மயத்துக்கு அவகிட்ட பேசுறான், இவ எதுக்கு சிரிச்சு பேசுறா அப்படின்னு சொல்ற. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், டேய் உனக்கு தான் எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு அப்புறம் அவனுக்கு கோவம் வருது. டே ஜங்கு, ஃபெலிக்ஸை பத்தி உனக்கு தெரியாதா? அவனை பத்தி எனக்கு தெரியும்டா மச்சான், முதல்ல உன்னை பத்தி உனக்கு தெரியுதா? ஃபெலிக்ஸ்ன்னு இல்ல, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன், ஏன்னா உன் மனசுல வயன் இருக்கா. ஜெமீன் அப்படியே ஜங்குக்க பாக்குறாரு. வயன் யாருன்னு உன்கிட்டே நீ கேள்றா டீன் கேட்க. இப்ப ஜெமீன் தான், சிக்கி. என்ன சிக்கியா? டேய் அப்ப நீ காலேஜ் டைம்ல சொல்லிட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு வயனா? ஜெமீன் அப்படியே ஜங்குக்க பாக்குறாரு. அவர் எதுவுமே பேசல, அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அப்படியேதான் போயிருக்கோம். ஜெமீன் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பாத்துட்டு கூட மாட்டீங்க, அவர் அவாய்ட் தான் பண்ணிருப்பீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்க பேக் எடுத்து மாட்டிட்டு கிளாஸ் ரூம் போட்டு வெளியே தான் வரீங்க. அப்படியே கார்டியோல நடந்து போக உங்க ஆப்போசிட்ல அப்படியே ஜெமீன் வராரு. அவரை நீங்க பார்க்கவே இல்ல, அப்படியே இக்னோர் பண்ணிட்டு சைட்ல நடந்து போறீங்க. ஜெமீன் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகி நிக்கிறாரு. என்ன நீ பார்க்காம போற அளவுக்கு அவனை கஷ்டப்படுத்திருக்கேன் சிக்கி, எனக்கே தெரியல நான் என்ன பண்ணேன்னு. ஆனா நீ இப்படி போறதுனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல, என்னால ஏத்துக்கவே முடியல. அப்படியே செவத்துலயே பஞ்ச் பண்றாரு. அவர் கை அப்படியே ரெட் ஆகுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேயும் நடந்து போறாரு. இந்த பக்கம் நீங்க பப்ளிக் கூட அவ வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. பையன் நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வேணா, நான் உனக்கு சமைச்சு வைக்கிறேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா தான் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பப்ளியோட வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. எந்த டைம்ல யாரு? அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்களே, இவ்வளோ வந்துட்டா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே டோர் ஓப்பன் பண்ணுறா. சார் அங்கே ஜெமீன் தான் மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே நிற்கிறாரு வெட்டா. வயன் எங்க? சார் மேலே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பப்ளியை தாண்டி அவர் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே தான் போகிறாரு. அப்படியே உங்கள் ரூம் டோரை டம்முன்னு ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே நைட் ட்ரெஸ் போட்டு உங்கள் தலையை தான் காய வச்சுட்டு இருக்கீங்க. டம்முன்னு ஓப்பன் ஆனதும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? வீட்டுக்கு போகலாவா? எதுக்கு நான் வரணும்? வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்க அப்படியே அந்த கையை தட்டி விட்டுட்டு, என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போக உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, முதல்ல கையை விடுங்க அப்படின்னு நீங்க பேசிட்டே இருக்க. மீன் எதுவுமே பேசல. அவர் அப்படியே ஷோல்டர்ல உங்களை தூக்கி போட்டு அப்படியே அங்கே நடந்து போற. நீங்க அவரோட முதுகுலே அடிக்கிறீங்க. ஏன் இறக்கி விடுங்க, என்னை இறக்கி விடுங்க நீங்க கத்திட்டே இருக்க. ஆனா ஜெமீன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே தூக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வராரு. பப்ளி அப்படியே ஹால்ல இருந்து பாக்குறா. ஏய் என்னடி பாத்துட்டு இருக்க? பப்ளி இறக்கி விட சொல்றீ, தடுத்து நிறுத்துறீ. சில்லி அடுப்புல பருப்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி அவ கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்படியே பாக்க, ஹே நீ எல்லாம் ஃப்ரெண்டாடி, கீழே இறக்கி விடுங்க, எனக்கு இறக்கி விடுங்க ஜெமீன் சொல்லி கத்திட்டே வர. ஆனா ஜெமீன் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே உங்களை தூக்கிட்டு கொண்டு போய் கார்ல தான் உட்கார வைக்கிறாரு. அப்படியே சீட் பெல்ட்டை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இப்ப அப்படியே வந்து டிரைவர் சீட்ல உட்காந்து அவர் டிரைவ் பண்றாரு. அப்படியே கோவத்திலே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜெமீன் ஃபாஸ்டா காரை டிரைவ் பண்ணிட்டு போய் இப்ப வீட்டு முன்னாடி தான் ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. கையை விடுங்க, விடுங்க ஜெமீன், யாரு கேட்டு என்ன கூட்டு வரீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? விடுங்க, என்ன விடுங்க அப்படின்னு கத்திட்டே வர. ஜெமீன் எதுவுமே பேசல. அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஹால்ல நிக்க வைக்கிறாரு. கை வலிக்குது, என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ? எதுக்கு என்ன இப்படி கட்டைப்படுத்தி கூட்டு வரீங்க? அமைதியா இங்கே இருக்க அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியா இருங்க. ஜெமீன் தான் அப்படியே மேல போயிட்டு இப்ப அப்படியே ஏதோ எடுத்துட்டு கீழே வராரு. அப்படியே ஜெமீனே பாக்குறீங்க. இப்ப ஜெமீன் தான் அந்த டிவோர்ஸ் பேப்பர் உங்க முன்னாடி வச்சுட்டு, இப்ப என்னடி போன கழுத்து போடணுமா? இடி போடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பென் கேப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கிட்ட எடுத்துட்டு போ. நீங்க அப்படியே இங்கேருந்து இல்லை குட்டி குட்டி வேணாம் சைன் போட்டுறாத குட்டி சைன் போட்டுறாத வேணாம் வேணாம். ஜெமின் அப்படியே பேப்பர் கிட்டே எடுத்துட்டு போயிருப்பாரு. அப்படியே அந்த பேனை தூக்கி போட்டு அந்த பேப்பரே கிழிச்சு தூக்கி போடுறாரு. நீங்க அப்படியே ஜெமினே பாக்குறீங்க. ஏய் ஃபிலிக்ஸ் கூட உனக்கு ரெடி பேச்சு. நான் பேசினா உங்களுக்கு என்ன? உங்களை விட அவர் நல்லவர் தான். ஏய் அவனை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அவர் எனக்கு கஷ்டப்படுதுன்னு நினைச்சதில்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க முன்னாடி 2-3 ஃபோட்டோஸை தூக்கி போடுறாரு. நீங்க அப்படியே அதில் இருக்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோவில் ஜெமின், ஜங்குக், மெக் அப்புறம் ஃபிலிக்ஸ்னு 4 பேரும் அப்படியே ஷோல்டரில் கை போட்டிருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு பொண்ணும் நிற்குது. 4 பேரும் அந்த பொண்ணோட தலையில கை வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபிலிக்ஸ் சார் முன்னாடியே தெரியுமா? அப்புறம் இது யாரு? அவ எங்களோட தங்கச்சி. இப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம். ஜெமினோட காலேஜ் டேஸ்ல இவங்க 4 பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இப்போ ஜெமின் தான் அவரோட பைக்ல ஜங்குக்கு ஏத்திட்டு போயிட்டு இருக்காரு. ஏய் ஜங்குக்கு எங்கடா ஃபிலிக்ஸ்? கால் பண்ண எடுக்கவே மாட்டான். மச்சான் அவன் வந்துருவான்டா, நான் மெசேஜ் போட்டேன். இந்த மெக்கு வேற 10,000 கழிச்சிட்டு இருக்கான்டா, காலேந்து சீக்கிரம் போடா. சரி அப்படின்னு சொல்லி ஜெமின் அப்படியே பைக் ஓடிட்டு மெக்கோட வீட்டுக்கு வந்து அப்படி ஸ்டாப் பண்றாரு. மெக்கு தான் பைக்கோட சத்தம் கேட்டவனே வீட்டை விட்டு தரடிச்சு வெளியே ஓடி வரான். டேய் எப்போ வருஷம் எப்படா வரீங்க? காலையே ஒரு தம்மு போடாம ஒரே கோளாராகுது குடுறா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட போயிட்டு அப்படியே அந்த சிகரெட்டை வாங்குறான். ஜெமின் தான் அப்படியே பாக்குறாரு. டே மெக்கு இப்படியோ அடிச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல படுக்க போற, அப்புறம் நான் தான் வரணும். ஐயா பாருங்க மௌனே, உன்ன எதுக்கு நான் கூப்பிடுறேன்? இல்ல ஜிம் பாடி இன்னைக்குலாம் ஒன்னும் ஆகாது போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் சிம்மண்ணா வந்துட்டீங்களா? ஜூலி ஸ்கூல் கிளம்பல நீ? ஐயோ அண்டா, இந்த மெக்க இருக்கா நீ கூட பிறந்தவன். அவனை ஸ்கூலுக்கு போகணும் ஜட பண்ணி விடுறான்னு சொன்னா அவன் பார்த்துக்க ஓடிட்டான். நான் அவனை தேடிக்கிட்டே இருக்கான் அண்ணா. என்னது ஓடிட்டானா? டே நாயே அப்படின்னு சொல்லி ஜெமீன் அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அங்க மெக்கு தான் சிகரெட்லாம் கீழே போட்டு அப்படியே மிதிச்சுட்டு திருன்னு முடிச்சு பார்த்துட்டு இருக்கான். மச்சான் எனக்கு ஸ்லூலேஸே கட்ட தெரியாது மச்சான். இன்னைக்கு எப்படி மச்சான் சட்டெல்லாம் பின்ன தெரியும், அதுவும் 3 பின்னல். அது எப்படி மச்சான் மெட்டுக்கிறது ஒண்ணுமே புரியல மச்சான். யூடியூப்லாம் வீடியோ பார்த்தா ஒண்ணுமே தெரியல மச்சான் தூ அப்படின்னு சொல்லி ஜெமின் அப்படியே துப்பிட்டு அப்படியே போய் திரும்புற. ஜெமின் என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, வா நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லு ஜெமின் அப்படியே அவளுக்கு ரிப்பன் வச்சு கட்டி விடுறாரு. ஜோலி அப்படியே கண்ணாடியில பாக்குற அவ ஃபேஸ. ஐ அண்ணா ரொம்ப அழகா இருக்கு, நீங்களையும் கூட இருங்கல. எனக்கு அந்த மெக்கு வேணாம், அந்த தவளை வாயா எனக்கு வேணவே வேணாம். எது தவளை வாயா? ஏய் இங்க சீனு பாக்குற இல்ல குள்ள வாண்டே தலையில கொட்டுவேன். என்ன கொட்டுவியா? அது வரைக்கும் என் கை என்ன பூவா பறிக்கும் அண்ணா. ஜெமின் என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்ல ஜெமின் அப்படியே தூக்குறாரு. அவதான் மெக்கோட தலைப்பு டங்குன்னு கொட்டுறான். அப்படியே பாக்குறான் ஜெமின். அட்டி நீ எல்லாம் நண்பனடா, துரோகிடா நீ. சீமைக்கு தள்ளுறா. டேய் ஜங்குக்கு இப்போ உனக்கினடா அப்படின்னு பாக்க இப்ப ஜங்குக்கு பூ எடுத்துட்டு வந்து ஜோலியோட தலையில வச்சு விடுறாரு. கொக்கியண்ணா இது ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு இருக்கும் முதல்ல இறங்கு. ஜெமின் நீ என்னடா 10th படிக்கிற பொண்ணு போய் தூக்கி வச்சிட்டு இருக்க? அவன் என்ன சின்ன பொண்ணா? ஜங்குக்கு அவ என்னைக்குமே நமக்கு சின்ன பொண்ணு தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜோலியோட தலைய பேட் பண்றாரு. எனக்கு அப்படியே பாக்குறேன் அவங்க 3 பேரையும். டேய் நீங்க 2 பேரும் எனக்கு நண்பர்களா இல்ல அவளுக்கு அண்ணன்களாடா? இங்க ஒத்த பொலை மீனுகிற என்ன எவனுமே காது குத்து கூட கேட்க மாட்டீங்க. அநியாயமா இல்ல இதெல்லாம்? இந்த கடலோட கேட்க மாட்டேங்கிறோம். ஐயோ மெக்கண்ணா உன் தவளவாய் வச்சுட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காரு. வா வா ஒரு போட்டோ எடுக்கலாம். நான் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன். ஏய் குள்ள வாண்டு ஓவரா பேசுறடி மினிக்கிட்டு போட்டோ கேக்குதா உனக்கு? போட்டோ அப்படின்னு அவன் அடிக்க போக ஜெமின் அப்படியே அவனோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. ஏய் நான் பண்ற மச்சான் என்ன பேசுறான் மச்சான். சரி இருக்கட்டும். ஏய் மச்சான் அவனை தவளவாயின்றாடா. சரி சொல்லட்டும் மச்சான் ஜெமினே ஏச்சி மூட்டி நில்லு. ஓகே அப்படி சொல்லிட்டு மெக் அப்படியே நிக்க ஜோலி தான் அப்படியே போன் எடுத்துட்டு போறா. ஐயோ ஓகே அண்ணா எங்க ஃபிலிக்ஸ் அண்ணா? அவனா இதோ வந்துச்சான் பாரு. ஹை ஃபிலிக்ஸ் அண்ணா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோலி போயிட்டு ஃபிலிக்ஸோட கையை பிடிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து ஜங்கு கிட்ட நிக்க வைக்கிறா. அடி ஃபிலிக்ஸே நேரத்துக்கு வரத்திரதா உனக்கு? ஏய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. ஏய் சரி நில்லு குள்ள வாத்து ஏதோ போட்டோ எடுக்கணுமா? போட்டோ அடியே நல்லா ஏற்றி அண்ணா ஹேண்ட்ஸமா இருக்கும் போதே எடு. நான் போட்டோ எடுத்துட்டு உன்னை கிராப் பண்ணிட்டு வேண்டா தவளவாயா எது அப்படின்னு சொல்லி அவ சிரிக்க. இப்ப ஜெமின் ஜூலி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் எடு. சரி ஜெமின் அண்ணா அப்படி சொல்லிட்டு அவ மீடியில நிக்க. சோ 4 பேரும் அவளோட தலையில கை வைக்கிறாங்க. அவ அப்படியே சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அவ அப்படியே போட்டோ எடுக்கிறா. ஓகே போட்டோ எடுத்தாச்சு, நான் ஸ்கூல் கிளம்புறேன். மீனா இங்க வாங்க. என்ன ஜூலி? உங்க சிக்கி அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? எது
உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அந்த தவளவாய உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான்னா அது நான் கொஞ்சமா கேட்டுட்டேன். சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஸ்கூல் கிளம்பு. அப்ப சொல்ல மாட்டீங்களா? போங்க, ஈவினிங் வரப்போ எனக்கு கேக் வாங்கி வைங்க, எல்லாம் பேச மாட்டேன் உங்க 4 பேர்கிட்டயும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே போறா. இந்த பக்கம் ஜமீன் தான் அப்படியே திரும்பி மெக்க முறைக்கிறாரு. ஐயோ, என்ன இவ காதுல ஓல்தான்னு தெரியலையே, இவன் மாதிரி இப்படி முறைக்கிறானே. அடே மச்ச ஜிமினா, காலேஜுக்கு போட வச்சுக்கிறேன். ஏன் இது வச்சுக்கிறியா மச்சான்? என்ன ஒண்ணு ஃபிகர் இல்ல மச்சான். அடே அப்படி சொல்லிட்டு அப்படியே ரகல் அடிச்சிட்டு இருக்காங்க 3 பேரும். அங்க ஃபெலிக்ஸ் தானியா செவத்துக்கு பின்னாடி போறான். போயிட்டு அவன் கையில அப்படியே பவுடர் கொட்டி காலையிலே இது அடிக்கலனா ஏறவே மாட்டேங்குது. அவனுக்கு அப்படியே ஃபோன் வருது. அதை அப்படியே அட்டன் பண்ண. எங்க சரக்கு இறக்கிட்டீங்களாடா? புது பொருள் ஏதாவது வந்திருந்தா எடுத்துட்டு வாங்க, எவ்வளோ காசு வேணா கொடுக்குறேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே இங்கே தான் வரா. டே ஜிமினு, காலேஜ் போகலாமாடா? போகலாம்டா ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே காலேஜ் கிளம்பி போகிறாங்க. காலேஜ்லேருந்து ஆஃப் டேலே ஃபிலிக்ஸ் கிளம்பி போயிருப்பான். அவங்க 3 பேரும் அவன் எங்கன்னா வெளியே போயிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஜங்கோட ஃபோனுக்கு தான் அப்படியே கால் வருது. அப்படியே அட்டன் பண்ணி, டே எங்கடா பாதியிலே போயிட்டு இப்போ ஃபோன் அடிக்கிற? டே லொக்கேஷன் அனுப்புறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆயிடுது. ஜங்கோக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு ஃபோனை. இப்போ ஜமீன் தான். டே ஜங்கு, என்னடா ஆச்சு? இல்லடா மச்சான், லெக்ஸ் பவுடர் ரொம்ப எடுத்திருக்கான் போல, எங்கேயோ இருக்கான்டா நாயி, ஃபோன்ல ஒரு மாதிரி பேசுறான், என்னன்னு தெரியல. சரிடா, லொக்கேஷன் எதாவது அனுப்பியிருக்கானா? இதோ அனுப்பியிருக்கான் மச்சான், சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ப மெக்கு ஜமீன் ஜங்கும் சொல்லிட்டு 3 பேர் கிளம்பி அந்த பிளேஸ்க்கு தான் போறாங்க. அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்றாங்க. அங்க ஃபெலிக்ஸ் தான் பவுடரை நிறைய கொட்டி வச்சு அப்படியே அடிச்சிட்டு இருக்கான். அதை அப்படியே பாக்குறாங்க. பக்கத்துலயே ஒரு பொண்ணு கீழே படுத்திருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு கிட்ட வராங்க 3 பேரும். மீண்டா அப்படியே வந்து ஃபிலிக்ஸோட பவுடர்லாம் தட்டி விடுறாரு. டேய் என்னடா இது? ஃபிலிக்ஸ் யார் அது? அவன் எதுவுமே பேச மாட்டான். அந்த பவுடரை போய் மறுபடியும் எடுத்து அப்படியே அடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜமீன் தான். டே ஜங்குக்கு போய் பாடுறா. சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டு அந்த பொண்ணை அப்படியே திருப்புறாரு. டேய் அந்த பொண்ணு பண்ணிருக்காண்டா, இது லெக்ஸிடா. என்ன? ஜிம்மின் செம்ம கோத்துல அப்படியே போய் ஃபிலிக்ஸோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. டே மயிரே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. எனக்கு போதை தெரியவே இல்லை. அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். அச்சான் ஜிமினே அப்படி சொல்லி சிரிச்சுட்டே இருக்கு. ஜிம்மின் அப்படியே மூஞ்சிலே குத்துறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்படி சொல்லி அடிச்சுட்டே இருக்கா. ஜங்குக்கு அப்படியே தடுக்கிறாரு மெக்கும். டேடி மச்சான் இருறா அந்த பொண்ணை மூலம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும்டா அப்படின்னு தடுத்துட்டு அந்த லெக்ஸி பொண்ணை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. அட்மிட் பண்ணிட்டு வாடகை வேலையை 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. லெக்ஸ் அந்த போதிலே உட்காந்துட்டு இருக்கான். ஜிம்மின் அவ்வளோ கோவத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் வேலையை வந்துட்டு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா வர சொல்லுங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணை சித்திரவப்படுத்தி ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு உயிர் மட்டும்தான் இப்போ இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஸோ சீக்கிரம் உங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட. இந்த பக்கம் ஜிம்மினுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே போயிட்டு ஃபிலிக்ஸ் தான் அடிக்கிறாரு. டே மெக்கு, போலீஸ் கால் பண்றா. டே மச்சான் ஜிமின கால் பண்ணுன்னு சொன்னேன். டே ஜிமினு நம்ம ஃப்ரெண்டுடா. ஜிமின் அப்படியே திரும்பி மெக்க முறைக்கிறாரு. என்ன ஃப்ரெண்டு? நம்ம கொஞ்சம் லேட்டா போயிருந்தோம், அந்த பொண்ணு என்னத்துக்கு செத்துருக்குண்டா. அதுக்கு காரணம் இவன் தான். இப்போ பதில் எடுத்துக்கிறானே, அந்த பவுடர் தான் அதுக்கெல்லாம் காரணம். எவ்வளோ டைம் என்கிட்ட சொல்லியிருப்பேன் எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு. அதை எடுத்து எந்த நிலைமையில கூட நிற்க வச்சிருக்கான் பாக்குறல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்த. பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே வந்து ஜிமினை பிடிக்கிறாரு. ஜிமின் கொஞ்சம் அமைதியா. என்ன அமைதியா இருக்கிறது? தான் அப்படியே ஜிமினோட கையை பிடிக்கிறாரு. மச்சான் ஜிமினே, உனக்கே தெரியும் அவன் அப்பா அம்மாலாம் அவனு ஒரு மாதிரி பேசுவாங்கடா. இந்த டென்ஷன்ல இதுவும் இந்த பொண்ணு வேற அவன் எல்லாரும் முடியும் அடிச்சிச்சுடா அந்த கோத்துல. டேய் தப்பு பண்ணதை விட அது கூட துணை நிக்கிறதாண்டா பெரிய பாவமே, பெரிய தப்பே. மச்சான் இது வரைக்கும் அவன் இப்படி பண்ணதே இல்லை மச்சான். இப்போதான் முதல்படி பண்ணியிருக்கான். பேசி அவனை திருத்தலாம் மச்சான். பவுடரி எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம் மச்சான் அப்படி சொல்லிட்டு மெக் கன்சல்ட் பண்ண. ஜிமின் தான் அப்படியே கோவத்துல அப்படியே நிக்கிறாரு, எதுவுமே பேச முடியாம. ஆனா அவருக்கும் ஃபிலிக்ஸ் ஃப்ரெண்டு தான். லைஃப் நாசமா போகணும்னு அவரும் நினைக்கவே இல்லை. அவன் இந்த மாதிரி இதுவரை பண்ணதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்கான். அதனாலே அவருக்கு என்ன பேசுனே தெரியாம ஒரு மாதிரி கோவத்துல நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் கேஸும் கொடுக்கல. அவங்க அப்படியே ஃபிலிக்ஸை கூட்டிகிட்டு வராங்க. ஜெமன் யாருக்கிட்டே எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே கோவத்திலே கிளம்பி போயிடுறாரு. அடி மச்சான். டே மெக்கு விட்ரா, அவன் பேசுறதும் கரெக்ட் தான். எச்ச தேப்பையா பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. இந்த பொண்ணு பாவம்டா, எனக்கே இவனுக்கு துணை நிக்கிறது கட்டுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. மெக்கும் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஜோலி மெக்க பார்த்துட்டு, மெக்கன்னா என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடே. இல்லையே, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஈவினிங் ஜெமின் அண்ணாவும் அப்புறம் ஜங்குக் அண்ணா அப்புறம் ஃபிலிக்ஸ் அண்ணா 3 பேரும் எனக்கு கேக் வாங்கிட்டு சொன்னாங்களே, என்னாச்சு நீ இப்படி வர? அவங்கெல்லாம் எங்க? ஜூலி நான் நாளைக்கு வாங்கி தரேன் உட. ஐயோ மெக்கண்ணா ஏன் இப்படி பேசுற? வா அப்படின்னு சொல்லிட்டு ஜோலி அப்படியே மெக்கோட கையை பிடிச்சி அப்படியே எடுத்துட்டு போறா. அவங்க அம்மா அப்பா 2 பேர் போட்டோ முன்னாடி அப்படியே நிக்க வைக்கிறா. அப்பா அம்மா பாருங்க, மெக்கனை என் மேல கோவப்படுது, நீங்க சொல்லுங்க அவன்கிட்ட என் மேல கோவப்படக்கூடாதுன்னு அப்படின்னு போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்கா.
மெக்க அப்படி ஜூலியை பார்க்குறான். இக்குள்ள பார்த்து என்ன பண்ணுகிற? அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீ நான் கம்ப்ளைண்ட்டா அடியை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ துரத்த. ஸோ ஜூலி அப்படி சிரிச்சுட்டே ஓடுறான். ஸோ அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே ஓடி ஓடி விளையாடுறாங்க. இப்படியே தான் டேஸ் போயிருக்கும். டேஸ் கிட்ட சொல்லி அவனை அமைதிப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே. மெக்கோட வீட்டு காலிங் பெல் தான் அடிக்குது. உள்ள இருந்து அப்படியே ஜூலி ஓப்பன் பண்றா. ஃபெலிக்ஸ் அண்ணா. அண்ணா இல்ல, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உள்ள வந்து சொல்றேன். சரி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜெமின் ஜங்குக் மெக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. நிறுத்துடா இம்மயிரு என்னடா சீக்கிரம் 20 தடவை சொல்லிருக்கேன். அது இல்ல மச்சான், தங்கச்சி கேக் கேட்சி அதை அப்படி வாங்கினாரேன். யாரு ஜூலியா? இரா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினே இறங்கி போய் சாக்லேட் கேக் வாங்குறாரு. அப்படியே பாக்குறான். மச்சான் எதுக்கு மச்சான் இவ்வளோ காஸ்ட்லி? எல்லாம் வேணா மச்சான். ஏய் மூட்டை நெல்லு, தங்கச்சி அப்பயே கேக் கேட்ச்சு, நான் மறந்துட்டேன், வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி மெக்கையில குடுக்குறாரு. அக்கா அப்படியே பாக்குறான். ஜிமினே என்னடா மச்சான், என்னதான் அவ கூட பிறந்திருந்தாலும் நீங்க தான் மச்சான் அவளுக்கு அண்ணன் மாதிரி இருக்கீங்க. அம்மா அப்பா இல்லைன்னு அவங்ககிட்ட கேட்டதே கிடையாது. எப்பயுமே ஜிமின் அண்ணா, குக்கி அண்ணா, அப்படியே ஃபிலிக்ஸ்ண்ணா இப்படிதான் சொல்லிட்டே இருப்பா. மச்சான் நீங்களா ஃப்ரெண்ட்ஸா கிடைக்க ரொம்ப குத்து வச்சுக்கணும் மச்சான். நானு தங்குக்கு அப்படியே பார்த்தா மக்கு எமோஷனா பேசுற போல கோழி குஞ்சுக்கிட்ட பார்த்தாண்டா. வாங்கடா டேய், பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. ஸோ மெக்கோ அப்படியே சிரிச்சு 2 பேரும் அப்படியே வந்து பைக்ல ஏறிக்கிறாங்க. 3 பேர் அப்படியே பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு தான் வராங்க. அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்றா சிரிச்சுக்கிட்டே. என்ன இது லாக் கூட போட முடியலகிறா? அடி ஜூலி குட்டி பிஸ்கா எங்கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டே வரான். உள்ள வந்து பார்த்தா அங்க ஃபிலிக்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நீ எங்கடா இங்க வந்த? ஜூலி எங்கடா? நாடு ஜங்குக்கு ஜிமின்னு வந்திருப்பாங்க. அப்படியே இப்ப மெக்க பார்த்து டே மெக்கு எங்கடா ஜூலி? அதான் மச்சா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல பாக்குறான். அங்க ஓரமா ஜூலி படுத்திருக்கா. அதை பார்த்துட்டு மாதிரி கன்ஃபியூஸா மெக்க அப்படியே ஜூலி கிட்ட போறான். கிட்ட போய் அப்படியே ஜூலிய திருப்புறான். ஜூலியோட பாடியில ஒரு ட்ரெஸ் கூட இல்ல. அப்படியே ஜூலியோட ஃபேஸே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் அதை பார்த்துட்டு ஜூலி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன் அப்படியே போயிட்டு அவர் ஷர்ட்டை கலட்டி அவன் மேல அப்படியே போடுறாரு. அங்குக்கும் அப்படியே ஓடி வந்து ஜூலி அப்படியே மடியில தூக்கி வைக்கிறாரு. ஜூலி ஜூலி எந்திமா. ஆனா அவ எந்திக்கவே இல்ல. மெக்கு எதுவுமே பேசாம அப்படியே ஜூலியோட ஃபேஸே பார்த்துட்டு இருக்கான். மச்சான் ஜிமின் எந்திக்கு சொல்லு மச்சான். என் தங்கச்சியா இங்க பாரு. அண்ணன் அண்ணன் ஜிமின் உனக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கான். எந்தி ஜூலி அப்படி சொல்லிட்டு மெக்க அப்படியே எழுப்பிட்டே இருக்கான் கண்ணத்துல தட்டி தட்டி. ஆனா ஜூலி எந்திக்கவே இல்ல. ஜங்குக்கு அப்படியே கைய பிடிச்சி செக் பண்றாரு. ஜூலி உயிரோடயே இல்ல. அப்படியே திரும்பி ஜிமினை பாக்க ஜிமோட ஐஸ்லாம் அப்படியே டியர்ஸால அப்படியே ரெட் ஆகுது. அப்படியே போயிட்டு ஃபிலிக்ஸ் அடிக்கிறாரு. ஏய் தங்கச்சிடா, இப்படி தங்கச்சி அப்பாகல நாயே பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெறியோட அடிக்கிறாரு. அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டு போலீஸ் தான் கால் பண்றாரு. கோக்கு அப்படியே எந்திரிச்சு ஜிமின் கிட்ட வந்துட்டு டேய் அவனுக்கு கொண்டுலாண்டா, நீ போலீஸ்ல கால் பண்ணாத, அவனை கையாலே கொண்டுற அப்படின்னு துடிக்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிமின் பிடிக்கிறாரு. சட்டம் இவனுக்கு தண்டனை கொடுக்கும்டா, மரண தண்டனையை கொடுக்கும். லெக்ஸி போனிக்கு இவன் பணத்துக்கும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ண. அப்படியே போலீஸ் வந்து ஃபெலிக்ஸ் அடிச்சு அப்படியே கூட்டு போறாங்க. மெக்கு அந்த இடத்துல எது நடக்குது கேட்கவே இல்லை. அவன் ஜூலியை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். ஜிமின் அப்படியே ஜூலியே பார்த்துட்டு இருக்காரு. நான் மெக்க விட ஜிமினுக்கு ஜூலி அவ்வளோ பிடிக்கும். தங்கச்சின்னு சொல்லிட்டு அவரால் எந்த எமோஷனையும் காட்டவே முடியல. அப்படியே ஒரு மரம் மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காரு. மெக்க அப்படியே எந்திரிச்சு ஜிமின் கிட்ட தான் வரான். மச்சான் அன்னைக்கே அந்த நான் என்ன பிடிச்சி குத்துந்தேனா இன்னைக்கு தங்கச்சி உயிரோட இருந்திருப்பால மச்சான், மன்னிச்சிரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட காலை பிடிச்சிக்கிறான் மெக்கு. ஜிமினுக்கு இப்ப என்ன பண்றேன்னே தெரியல. அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்படியே வந்து ஜிமினோட ஷோல்டர்ல கை வைக்கிறாரு. மச்சான் தப்பு பண்ணிட்டோம் மச்சான், ஏடி சொல்றது கேட்டுருக்கணும். நான் சொன்னேனேடா, ஃப்ரெண்டோ மயிரோ யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தப்பு தான்டா. இப்போ நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹோட்டல அங்க உடஞ்சு அப்படியே அழுது நின்றுட்டு இருக்காரு. இப்படியே கம்மிங் டு த ப்ரெசன்ட். நீங்க இது எல்லாத்தையும் கேட்டு அப்படியே டிகிரி ஐஸோட ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. குட்டி கோவப்படுறவன்லாம் கெட்டவனும் கிடையாது, சிரிச்சு பேசுறவன்லாம் நல்லவனும் கிடையாது. குட்டி அது உனக்கு என்னடி தெரியும்? நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் கயிறை காட்டுறாரு. நீங்க அப்படியே அதை பாக்குறீங்க. குட்டி அது ஜிமினா உன்னை சின்ன பொண்ணா பாத்துட்டேன்டி. அப்பையில இருந்து கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என்னால உன்னை பொண்ணை ஏத்துக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம்ல. என்னை விட்டு போற எப்படி தாங்குவேன்? சின்ன பொண்ணு நினைச்சு உள்ளுக்குள்ள அப்பையில இருந்து உனக்கு காதலிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. ஜெமினா அப்படின்னு சொல்லு. நீங்க அப்படியே ஜெமின் கிட்ட ஓடி போய் ஒரு கண்ணீர் அப்படியே துடைக்கிறீங்க. அவர் உங்க கையை பிடிக்கிறாரு. இங்க பாருடி, என் வார்த்தையால நிறைய டைம் கொண்டு இருக்கேன். உனக்கு ஃபீவர் வந்தப்ப கூட நான் உன்னை பாத்துக்கல. உனக்கு பர்ஃபெக்டான ஹஸ்பண்டா நான் என்னைக்குமே இருந்ததே இல்லடி. ஆனா எந்த நிமிஷம் கூட நான் உன்னை ஏமாத்தினது இல்லடி. எனக்கும் அந்த சைலஜாக்கும் ஒன்னும் இல்லடி, ஒண்ணுமே கிடையாது. எப்படி நினைச்ச
பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இன்னொருத்திக்கிட்ட போற அளவுக்கு நான் அவ்வளோ கேவலமானவனா? சிகி கட்டி ஐம் சாரி. நான் உன்னை புரிஞ்சிருக்கணும், உங்ககிட்ட கேட்டிருக்கணும். சாரி. சிகி நீ சாரி கேட்காதடி, நான் தான் கேட்கணும். எனக்கு உன்னை அடிச்சிட்டல சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க சீஸ்லயே ஜிமின் கிஸ் பண்றாரு. சரி குட்டி, நான் உன்னை மன்னிக்கணுமா? அப்ப நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? பண்றேன்டி, என்ன சொன்னாலும் பண்றேன். ரெண்டு விட்டு மட்டும் போயிடாத. நான் உன்னை மன்னிக்கணும்னா என்னை கட்டி போடு, முத்தம் கொடு, தூக்கிட்டு போய் உன் பொண்டாட்டியை ஏற்றுக்கோ, அப்பதான் மன்னிப்பேன். ஏய் பண்றேன்டி. சிகி பொண்டாட்டி சாரி மன்னிச்சிரி. ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ டூ ஜெமினா, லவ் யூ டூ. 2 பேர் ஐஸ்லயும் அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. ஸோ அதுலேயே 2 பேர் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்படியே அவளோட ஹிப்பில் உங்களை தூக்கி உட்கார வச்சு கிஸ் பண்ணிட்டு அப்படியே ரூம் கூட்டிட்டு போறாரு. மீன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்ல போடுறாரு. உங்க மேலதான் அவர் அப்படியே உங்க ஐஸே பார்த்துட்டு இருக்காரு. உங்க ஐஸ்ல இருந்து அப்படியே டியர்ஸ் கொட்டுது. குட்டி ஜெமினா, இது உண்மைதானே? என்ன நீ லவ் பண்றதானே? உண்மைதான், இதான் ரியாலிட்டி. நான் லவ் பண்றேன்டி. ஆமா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்க டியர்ஸை தொடக்கிறாரு. நீயும் அழுக்காத அப்படின்னு சொல்லி நீங்களும் அவரோட கண்ணை தொடச்சி விடுறீங்க. கடைசியா அன்னைக்கு நான் அழுதது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் என் கண்ணு தண்ணி வருது உனக்காகடி. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. மெக்கனாக்கு நான் தங்கச்சியே இருக்கல, அவரை நான் அப்படி விட்ட மாட்டேன். அண்ணனை மெக்கண்ணனை. ஏய் இப்போ எதுக்கு இப்படி தேம்பி அழுவுற? நான் என்ன பண்றது? நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு அழுகையா வருது, ரொம்ப அழுகையா வருது. ஏய் லூசு, அழுகாதடி. அப்ப நீ அழுகாத. ஏய் இப்படி பேசாதடி, கியூட்டு மயிரா இருக்க. நான் அழுகுறேன், உனக்கு கியூட்டா தெரியுதா? போ குட்டி நீ. ஏய் நானும் பார்க்குறேன் என்ன குட்டி குட்டின்ற. குட்டியா பெருசான்னு காட்டுடா. நீங்க என்ன பேசுறீங்க? இப்பதானே நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? அது பொண்டாட்டியும் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி 2 மாசம் சும்மா வச்சுட்டு இருந்தால, அதான் உள்ள இருக்கவன் உனக்கு கேட்குறான். என்ன கேக்குறாங்க? ஒன்னதான் கேட்குறான். என்னடி ட்ரெஸ் இது? நைட் ட்ரெஸ்ஸா? ஒரு டிஷர்ட்டு, அதுவும் நல்லா அந்த இடுப்பு தெரியுற மாதிரி, அப்புறம் ஒரு ஷார்ட்ஸு, அது டைஸ் வர. என்னது? அது வீட்டில் இருக்கப்போ அப்படி போட்டுப்பேன். வீட்டில் இருக்கப்போ எதுவுமே போடாம இரு, அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஜெமின்ஜி, ஏய் என்ன பண்ற? நான் என்ன பண்ணேன்? இப்போ நீ 3 தானே பண்ண. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபேஸே அப்படியே ரெட் கலர்ல மாறுது. ஜெமின் அப்படியே அதை பாக்குறாரு. ஏய் நான் என்ன பேசினாலுமே உன் கண்ணை ரெண்டும் அப்படியே சிவப்பா ஆகும்போது அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு, ஆப்பிள் மாதிரி. என்கிட்ட இல்ல, உங்க கிட்ட தான் ஆப்பிள் சீடு இருக்கு. என்னது என்கிட்டயா? அது கீழே இதோ இங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜிம்மோட நெக் அப்படியே டச் பண்றீங்க. ஜிம்மன் அப்படியே பாக்குறாரு. இததான் சொன்னியா? ஆமா. உன்னை சின்ன பொண்ணுன்னு சொல்றதுல தப்பே இல்லை. என்னது சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே ஒரு ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்க டிஷர்ட் அப்படியே கழட்டி தூக்கி போடுறீங்க. அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை அப் டு பாட்டம் பாக்குறாரு. சிக்கி என்ன நான் சின்ன பொண்ணு, அவனுக்கு பார்க்க சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கேன். ஜெமின் அப்படியே கீழே பாக்குறாரு. என்னடி இவ்வளவு பெருசா? பார்க்காத. ஏய் கழட்டி பார்க்காதனா போல எட்ரி தலகாணி அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பிள்ளவை தூக்கி போட்டு இப்ப அங்கேயே மவுத் வச்சு என்னோட இப்படி இருக்கு, கழட்டிட்டா இது எதுக்கு தாவலாம அப்படின்னு சொல்லி அப்படியே உங்க என்ன கழட்டி தூக்கி போடுறாரு. ஏய் நீ சின்ன பொண்ணு இல்லடி நீ. ஐயோ அப்படி இப்படி இருக்கு. மீனா விடுங்க, அங்கே தானே கிஸ் பண்ணுறீங்க, இன்னொரு கை எடுங்க. மாட்டவே மாட்டேன்டி. ஐயோ இப்படி காட்டிடலாம்ல, காட்டியிருந்தா அப்பே எல்லாம் முடிச்சிருப்பேனே. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. தப்பு ரொம்ப பெரிய தப்புடி. என்னங்க ஜெமினா டாடின்னு கூப்பிடுறி. பேபி கேர்ள் டாடின்னு கூப்பிடு. கூப்பிட மாட்டேன், இப்போ கூப்பிட பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அவர் ஷார்ட்ஸ் அப்படியே கழட்டிட்டு அப்படியே உங்க லெக்க இது பண்ணிட்டு அப்படியே மிடில் வராரு. நீங்க ஜிம்மினே பாக்குறீங்க. என்ன பண்ண போறீங்க? மேலே இருக்கிறதே அப்படி இருக்குண்ணா, கீழே எப்படி இருக்கும் டேஸ்ட்டு பண்ணலான்னு. ஜெமினா கால் மீ டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிங்கர் இன்ஸ் பண்ணேன். நீங்க இங்க அப்படியே ஸ்க்ரீம் பண்றீங்க. டாடி, ஜிம்மி டாடி. குட் பேபி கேர்ள் குட். ரொம்ப வெட்டா இருக்க போலயே. அப்போ பாக்குறியா குட்டியா பெருசானு? நான் இனிமே உங்களை குட்டின்னு கூட மாட்டேன்.
விட்டுருங்க. ஏய் கூப்பிடுறி, நீ கூப்பிடும் போது தான் எனக்கு காட்டணும் போல இருக்கும். இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து 2 ஜெஸ்ஸையும் அவர் பிடிச்சிட்டு அப்படியே இன் பண்ணுறாரு. என்னங்க வலிக்குது ஜிமின்ஜி. ஏய் என் வார மாதிரி இருக்குடி. ஐயோ பொண்டாட்டி லவ் யூடி, மைரா லவ் யூடி. ஏய் உன் மேலே காதலை விட காஜ் அதிகமாக நடி பண்ணுவேன். என்னது? ஏய் பேசாதடி திரும்ப அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்ப இன் பண்ணுறாரு. ஜிமின்ஜி எங்கள் பாட்டி கண்ணாடியில் அது ரெண்டும். ஏய் அப்படி சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காரு. வச்சிருந்தலாம் அப்படியே ஜிம்மின் இறக்கிருப்பாரு. நைட்டே வைல்டாக போயிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஜிம்மோட செஸ் மேலே அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு ஃபோனை தான் எடுக்கிறீங்க. ஹலோ யாரு? வாயினு பொண்ணே காலேஜ் கிளம்பி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பப்ளிக்காக கால் கட் பண்ணிடுறா. அப்படியே பார்க்குறீங்க என்ன ஆச்சுவேன் காலேஜ் கிளம்ப சொல்கிறோம் சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. அவர் காலையே அவ்வளோ அழகாக இருக்காரு. என் குட்டி எவ்வளோ அழகாக இருக்காரு. என்னங்க ஜெமினா ஜெமினா எந்தீங்க? என்னடி? காலேஜ் போகணுமா ஏதோ வரணுமா அர்ஜென்ட்டா எந்தீங்க? என்ன டைம் என்ன? டைம் 8 o'clock என்ன 8 மணி ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அப்படியே டக்குனு எழுந்துச்சு. இப்படிக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க 8 மணின்னு தானே சொன்னேன். ஐயோ ப்ரொஃபஸர் புத்தி வந்துருச்சு போல இருக்கு. நம்மள போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கிளம்புறீங்க. கிளம்பிட்டு அப்படியே ஹாலே நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ இவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாரா இல்லை நம்மளே போகணுமா? சரி நம்மளே போவோம். ஏய் சிக்கி எங்க போற? எங்க காலேஜ்? வா நானே கூட்டிட்டு போறேன். நீங்கள் கூட்டு போறீங்களா? அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் காரில் ஏறிக்கிறீங்க. ஜெமின் அப்படியே சிரிச்சுட்டே வந்து உட்காராரு. சீட் பெல்ட்டே போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டு விடுறாரு. போலாமா? போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ காரை ட்ரைவ் பண்ணிட்டு காலேஜ்ல வந்தா ஸ்டாப் பண்றாரு. அப்படியே காரை விட்டு இறங்கி பாக்குறாரு. காலேஜே ஒரே கூட்டமா இருக்கு. அப்படியே நீங்க பாக்குறீங்க. ஜிமின்ஷி என்ன இது ஒரே கூட்டமா இருக்கு? எனக்கு எதுவும் தெரியல, பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறாரு. உங்க ஜங்குக்கும் மேக்கும் தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு ஜிமின் தான் டே என்னாச்சு, என்ன பிரச்சனை? டே ஜிமினு அவங்க கொஞ்சம் பாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அப்படியே முன்னாடி எட்டி பாக்குறாரு. அங்க ஃபிலிக்ஸோட பாடி இருக்கு. உடம்பு ஃபுல்லா அவ்வளோ கிழிச்சு அப்படி ஒரு மாதிரி அந்தர்கோலமா கிடக்குது அவனோட பாடி. அங்க போலீஸ் அங்க நின்று பிரின்சிபல் நம்ஜன் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னு ஜெமின் அப்படியே பாக்குறாரு. இப்ப மெக்கு தான் அச்சா இவனை இப்படி பண்ணவன் ரொம்ப நல்லவன் நினைக்கிறேன். இன்னைக்கு பட்டாசு வெடிக்க தான் போறேன் நானு. நீ என்ன நினைக்கிற? ஏய் தங்குக்கு ஆட்டோ பொம்மை எல்லாம் வாங்கி வச்சுக்கோ. சர்ற வெட்டி தான் வெட்டிக்கிறேன் இன்னைக்கு நான் வீட்டுல. டே சும்மாரா அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்க தான் அப்படியே பாக்குறீங்க. செஞ்ச தப்பு எங்கேயும் மறையாது. கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட கையை பிடிக்கிறீங்க. இந்த பக்கம் பப்ளி தான் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு வாயின பாத்தியாடி யார் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அங்க பாரு ஃபிலிக்ஸ் சார் எப்படி இருக்காருன்னு. ஷோ அவர் பார்க்கவே முடியடி ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏய் விடுடி விடு பப்ளி, அவனுக்கு இந்த தண்டனை கரெக்டு தான். என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பக்கம் ஜெமின் கிட்ட தான் அந்த போலீஸ் வராங்க. மிஸ்டர் பார்க் ஜிமின். ஆமா சொல்லுங்க. மின்யூங்கி உங்களுக்கும் அவருக்கும் காலேஜில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பிரின்சிபல் சொன்னார். அதை பற்றி விசாரிக்கலாம் தான். ஜிமின் அப்படியே அமைதியாக இருக்காரு. இதை பார்த்த சுகா தான் மிஸ்டர் ஜிமின் உண்மைதான் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நாங்களே சால்வ் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த இஷ்யூஸும் இல்லை சார். ஓகே நேற்று எங்கே இருந்தீங்க ஜிமின்? நீங்கள் என்னோட வீட்டில் என்னோட ஒய்ஃப் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே காட்டுறாரு. டே சுகாவும் உங்களை பார்க்குறாரு. உங்கள் கூட தான் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்களா? ஆமாம் என் கூட தான் இருந்தாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு. அப்படியே ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஃபிலிக்ஸோட பாடியை அப்படியே எடுத்துட்டுலாம் போயிடுறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் அப்படியே முடியுது. டைம் ஸ்கேப் ஜிமினோட கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சைலஜா மேம் வந்துட்டு ஜிமின் என்கிட்ட 2 days பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? அம்மா வேணாம் எனக்கு வெளியே போகலாமா ஜிமின்? அவனுக்கு மூட் அவுட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கா. நீங்க இப்ப அப்படியே வரீங்க. ஜெமினுக்கும் சைலஜாக்கும் நடுப்புற மறைச்சு பாக்குறீங்க சைலஜாவை. ஓ மை காட் வாயன் நீ என்ன பண்றீங்க? ஓ கிளாஸ்க்கு போ. நான் ஏன் போகணும்? இங்க பாரு வாயன், நானும் ஜிமின் சார் பேசிட்டு இருக்கோம்ல, நடுப்புற வந்துட்டு சும்மா போ. அதை தான் நானும் கேட்குறேன் மேம். என் புருஷன் கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாட் புருஷனா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜிமினை பாக்குறீங்க. என்னடி என்ன பார்க்குற? புடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையை எடுத்து போய் உங்க இப்பல பிடிக்க வச்சுக்கிறீங்க. ஜிமினும் இதான் சாக்குன்னு நல்லா பிடிச்சிக்கிறாரு. இப்ப அப்படியே சைலஜாவை பார்த்து பாத்தீங்களா நான் சொன்னதும் என்னோட இடுப்பை பிடிக்கிறாரா? ஜிமின்ஷி இப்ப நான் எடுன்னு சொன்னா எடுப்பீங்களா? எடுக்க மாட்டேன்டி, எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறாரு. சைலஜா அப்படியே இதை பாக்குறா. ஷிட்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறா. அப்படியே பாக்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே இப்போ உங்க இடுப்பை தான் பாக்குறீங்க. ஜிமின் நல்லா வச்சு தடவிட்டு இருக்கா. கை எடுக்க ஜிமின், காலேஜ்ல இருக்கோம் என்ன வாடி அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துட்டு ஒரு சந்துக்கு தான் கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு உங்க இப்போ மறுபடியும் பிடிச்சிக்கிறாரு. குட்டி என்ன பண்ற, காலேஜ்ல இருக்கோம். என்னடி காலேஜ்ல இருக்கோம், நீயே காட்டி தொடுறான்ற, இதுக்கப்புறம் அங்க இருக்கோம் இங்க இருக்கோன்ற, நேற்று ராத்திரி இப்படிதான் எல்லாம் கழட்டி போட்டுட்டு பார்க்காத அப்படின்ற. அப்புறம் என்னால முடியும், எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே தள்ளி விடுறீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஓடிடுறீங்க. ஜிமின் அப்படியே அவர் பேக்கை ரப் பண்ணிட்டு சிரிச்சுட்டே கேபின் போறாரு. கேபின் டோர் ஓபன் பண்ணாங்க, மெக்குதான் அப்படியே நிமிந்து பாக்குறான். டேய் சங்குக்கு குட்டி வந்திருக்குடா, அதுவும் குட்டி சும்மா குஜாலாம் வந்துக்குது. ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே சிரிச்சுட்டே போய் உட்கார்றாரு. உங்களை பத்தியேதான் ஜிமின் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டே ஜங்கு, என்ன மச்சான் உனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் தானே, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக்லாம் எடுத்துட்டு அவர் கிளம்ப. இந்த பக்கம் மெக்கு பாக்க, ஏண்டா டேய், நல்ல நாளே நீ எல்லாம் இவன் கிளாஸ் குத்த எடுத்துக்க மாட்டிய, இப்ப என்ன வாண்டடா கேட்டு போற? ஓ உன் பொண்டாட்டி கிளாஸ், அப்படியே பொண்டாட்டி போய் சைட் வச்சுன்னு வரலான்னு. சி ரக்கமாவே இல்ல. உனக்கு இல்லைன்னா மூடிக்கிட்டு இரு, எனக்கு இருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் மெக்கு அப்படியே பாக்குறான். டேய் ஒரு நாள் இந்த வார்த்தைக்காக ஒரு ஃபிகரை உசார் பண்ணி உன் முன்னாடி வந்து நிக்கல, என் பேர் மெக்கு இல்லடா. மச்சான் மெக்கு, அப்ப பேரை மாத்திக்கடா. டேய் சங்கு, நீயுமாடா? டேய் எங்கேயுமே எனக்கு உண்மையான நண்பர்கள் இல்லை, நான் கிளம்புறேன். டே போகாத இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே போறாரு. இதுமாரி அப்படியே வந்து கிளாஸ் எடுக்கிறன்ற பேர்ல உங்களை அப்பப்போ பாக்குறாரு, உங்களுக்கே தெரியாம. அப்படியே ஈவினிங் ஆகுது, 2 பேரும் கார்ல வீட்டுக்கு வந்திருப்பீங்க. சாப்பிட்டு கேப்ட்டு இப்ப தூங்க போற டைம். 2 பேரும் கண்ணாடி முன்ன நின்று ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரஷ் பண்ணிக்கிட்டே ஜிமினை பார்த்து, குட்டி உன் மனசுல நான் தானே இருக்கேன், என்னிட்ட வேற ஏதாச்சும் இருக்கா? நீ தான் இருக்க, உன்னை தாண்டி எவ்வளோ இல்லை. உண்மைய சொல்றியா அப்படின்னு கேட்க ஜிமின் அப்படியே உங்களை தூக்குறாரு. என்ன பண்ற, நான் பால் விளக்கிட்டு இருக்கேன். சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பாட்டப்ல தான் உங்களை போடுறாரு. ஜிமினே பாக்குறீங்க. குட்டி என்னடி பேசுறதாண்டு சின்ன பொண்ணு மாதிரி பேசுற, ஆனா மத்தெல்லாம் இருக்கு தெரியுமா, அதுவும் அந்த 2 அதுல இந்த வச்சு தேகும் போது சும்மா அப்படி இருக்குடி. ஐயோ நேத்துல இருந்து நீங்க இப்படிதான் பேசுறீங்க, தள்ளுங்க. புருஷன் அப்படி பேசாம வேற அவன் அப்படி பேசுவான். கேட்டல என் மனசுல நீ எவ்வளோ இருக்கன்னு காட்டுட்டா. லவ் யூ டி, எல்லாம் லவ் யூ, மொத்தத்துக்கும் லவ் யூ. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். இந்த குழந்தைய அப்படியே தொட்டில போட்டு ஆட்டிட்டு இருக்கீங்க. அச்சோ அப்பாக்கு இன்னைக்கு பேர் வைக்க போறாங்களா? ஹை பார்க்க எவ்வளவு குட்டி கை வச்சிருக்க நீ, குட்டி வாயி, சிரிக்கிறா பாரு. அப்படியே அவன் அப்பா மாதிரி, என்ன மாதிரி எங்கடி இருக்க நீ, அப்படியே உங்க அப்பா மாதிரியா இருக்க, குட்டியா அழகா அப்படி சொல்லிட்டு அவட்ட பேசிட்டு இருக்க. இப்ப ஜிமின் என் பொண்ணுக்கு ரெடி பேசிட்டு இருக்க. ஐயோ அப்பா, உங்க பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு போறேன் நானு, பாருங்க அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு. நீயே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை பத்தியா? ஜிமின் எனக்கு கொஞ்சமாச்சும் டேஸ்ட் பண்ணாம இருங்க சொல்லிட்டேன், அப்புறம் நான் குட்டி சொல்லுவேன். குட்டின்னு வச்சுக்கோயேன், இன்னும் 10 மாசத்துல இன்னொரு குட்டி வந்துரும். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு செஸ்ல அடிச்சுட்டு அங்க இருந்து அப்படியே போறீங்க. இப்ப மெக்கு ஜங்குக்கு தான் ஃபுல்லா மாலை பூன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ள வராங்க. மச்சான் பாருங்க டெக்கரேஷன் பொருளாம் எவன் மச்சான் கட்டி புத்தா. ஐயோ யாபா எங்கெல்லாம் தேடி அலைய வேண்டியதாகுது, ஒரே பாடாகுது மச்சான், எல்லாம் வலிக்குது, ஒரு மோரு போட்டு கொடுமா தங்கச்சி அப்படியே சொல்லிட்டு கத்திட்டே உள்ள வரான். புக்கு ஜிமின் தான். ஏண்டா காலைல உன்னை 6 மணிக்கு அனுப்புனேன், ஆனா நீ வர்றது 9 மணிக்கு. இல்ல வேற உனக்கு டயர்டு மயிறு இல்ல மோர் கேக்குது. டேய் நீ வீட்டுக்குள்ள ஏசில உட்காந்துக்கடா, நான் வெளியே வெயில போய் வாங்கி வந்தேன்டா. அனுப்பிச்சுக்குதா உனக்கு? இல்ல இந்த நாயை வேற அனுப்பி விட்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மச்சான் நைட்டு பார்ட்டி தானே, நைட்டு செருக்கு தானே, எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிறான் மச்சான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க. புக்கு ஜிமின் அப்படியே திரும்பி ஜங்குக்கு முறைக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே டே ஜிமின் எதுக்கு முறைகிற, எல்லாம் உன்கிட்ட கத்துக்கிட்டு தானே அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நீங்க என்னது என்ன கத்துக்கிட்டது? உங்குக்கு அது ஒன்றும் இல்லம்மா வாயின, நாங்கள் 3 பேர் சேர்ந்து கேரம் போர்டு விளையாடுவோம். ஸோ அதுதான் அவன் ப்ரோ பிளேயர், அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. அவ வேற அங்க ஒரே இப்பதான் தூங்கி இருக்கா. தூங்கும் போதே பேர் வச்சிடணும், இல்ல இருந்துச்சானா அழுக ஆரம்பிச்சிருவா. வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அப்படியே கூப்பிடுறாங்க. ஜமீன் தான் அப்படியே அந்த குழந்தைய அவர் கையில தூக்குறாரு அழகா. நீங்களும் பக்கத்துலயே நிக்கிறீங்க. ஜமீன் அப்படியே உங்க கண்ணை பாக்குறாரு, நீங்களும் ஜிம்மோட கண்ணை பாக்குறீங்க. அப்படியே உங்க கண்ணுல எஸ் அப்படின்ற மாதிரி கண்ணை அசைக்கிறீங்க. ஜமீன் தான் அப்படியே இந்த குழந்தையோட காது கிட்ட போய் ஜூலி 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 அப்படின்னு சொல்லி 3 தடவை பேர் சொல்றாரு. இதை கேட்டதும் மெக்குதான் அப்படியே டியூரி ஐஸோட ஜிமினை பாக்குறான். மச்சான் ஜிமினா அப்படின்னு கூப்பிட்டா
இப்போ ஜெமின் தான் அந்த குழந்தைய அப்படியே மெக்கோட கையில் கொடுக்குறாரு. நம்ம தங்கச்சிடா, என் பொண்ணா பிறந்திருக்கா, பார்த்துக்க மாட்டியா? மெக்கு டேரி ஐஸோட இது நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நான் மட்டும் தான் பார்த்துப்பேன். அப்படியே சொல்லிடு. அப்படியே ஜூலியோட அந்த ஃபேஸ் தான் பார்க்குறான். அவ்வளோ அழகா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. பார்க்கும்போது அவன் மனசில் இருக்க அது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுது. எனக்கு அந்த குழந்தை மெக்கோடக்கு ஒரு விரலை பிடிச்சிக்குது. ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் கொட்டிகிட்டே இருக்கு. சங்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. இந்த பக்கம் நீங்கள் தான் மெக்கண்ணா ஒழுங்கா என் பொண்ணை பார்த்துக்கோங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாக சூச்சு அடிக்கிறதுக்கு ஒரு பையனை பெற்று கொடுத்துருவேன். மெக்கு தான் அப்படியே அழுகியோட சிரிச்சுக்கிட்டு இவன் பெத்து போட்டுனே இருப்பா, நான் பார்த்துக்கினே இருக்கணுமா, நான் ஜூலியை மட்டும் தான் பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போகிறான். இந்த பக்கம் எல்லாரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ அங்க பப்ளி தான், ஏய் சில்லி வாய் நீங்க பாரு நியூஸ் பேப்பர்ல அந்த மின்னுங்க சார் இப்ப வர ஃபிலிக்ஸ் சார் எப்படி இருந்தாங்க சொல்லி கண்டே பொறிக்கலையாம். அவர் என்னதான் பண்றாரு? ஐயோ பப்ளி விடு, அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். சட்டம் கொடுக்கலனா கடவுளே கொடுத்துருவாரு அப்படி சொல்லிட்டு எங்க சிரிச்சுட்டு கிச்சன் போயிடுறீங்க. இந்த பக்கம் அதை கேட்டு ஜிமின் ஜங்குக் மெக்கு தான் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. 3 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்றாங்க. உனக்கு கொடுத்தீங்களா? அச்சா ஜிமினே ஜங்கு கொடுத்துன்னுக்குறான், ஆனால் அவனுக்கு பத்தல போல, இன்னும் நல்லா கொடுக்குறேன்டா பவுட்ரை அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் அப்படியே அதிகமாக போட்டு ஃபிலிக்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் ஃபுல் போதை ஆகுறான். டேய், 3 பேர் என்னடா பண்றீங்க? அதுவா, ஒரு தடவை பண்ண தப்ப மறுபடியும் பண்ண வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஜங்குக் சொல்ல மெக் அப்படியே சிரிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே நைஃப் எடுத்துட்டு கிட்ட மெக் அப்படியே கை பிடிச்சா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தையை வாங்கி சொல்ல ஷோல்டர்லேயே குத்துறான். டேய் மெகு டேய் வலிக்குதா, அப்ப இன்னும் வலிக்கணும் அப்படி சொல்லி அவ அங்கங்க குத்துறான். அங்குக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஜெமீன் தான் அப்படியே ஸ்டாப் பண்றாரு. அவனை நான் தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்துட்டு அவனோட கழுத்து கிட்ட வந்துட்டு இங்க வச்சுட்டு அப்படியே நைஃபை கீழே எடுத்துட்டு வராரு. அவனோட மெயின் பாட் கிட்ட அந்த கத்தியை வச்சு சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே கிழிக்கிறாரு. அங்கிட்ட அப்படியே ரத்தமா ஊத்துது. ஏய் மூலடா சொல்லி கையை வச்சு பொத்திக்கிறான். ஜெமீன் தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவனோட நெக் கிட்ட அந்த கத்தியை வச்சுட்டு வராரு. சாரி சொல்லு. ஏய் சாரிடா விட்டுருடா. என்கிட்ட இல்ல, என் தங்கச்சிக்கிட்ட, அது கூட இந்த கேக்கையும் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்துல கிழிக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு மெக்கும் சங்குக்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க. மாதிரி மிருகத்துக்கு சட்டம் தண்டனை கொடுக்கலனா பாதிக்கப்பட்ட மனுஷங்க இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இவனை பார்த்து இனி ஒருத்தன் கூட இன்னொரு தங்கச்சி மேல கை வைக்க பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த பாடியை காலேஜ் கிட்டே தூக்கி போடுறாங்க. இங்கே இந்த ஸ்டோரி என் பண்றேன். கமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்டா. நெக்ஸ்ட் ஒரு 1 ஷாட்ல மீட் பண்றேன். பை பை குட்டீஸ்.